அறிமுக உரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிமுகரை என்பது நான் ஒரு அண்ணன் தான் கூப்பிடுவேன். அறிமுகம் எல்லாரும் தெரிஞ்சது தான். சாரை எப்போ நாங்கள் முதல்ல 94 சம்திங் வந்து என்ன ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரு சார் வீட்டுக்கு பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக ட்ராயிங் பண்ணுவாங்க, நாயெலாம் நல்லா ஒரு டீட்டெயிலாக பண்ணுவார். நான் கும்போணம் காலேஜ், சார் சென்னை காலேஜ். வீட்டுக்கு போகும்போது நான் கீழே நிற்கிறேன், என்னை போய் பார்க்கவே இல்லை. அவர் பார்த்துட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா 2000 நம்ம 4வது நிகழ்வில் முரளின்னு ஒருத்தர் ஸ்டூடெண்ட் பேசினார்ல, அவரோட சேதிகை 2000 அப்படிங்கிற 2ஆம் ஆண்டு இளங்கலை மாணவர்கள் நடத்தின ஓவிய கண்காட்சிக்கு சார் வந்து அங்கே திறந்து வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்து அப்போ தான் அறிமுகம் ஆச்சு. அந்த மாணவர்கள் தொடங்கி வச்சது எல்லாமே, சார் தொடங்கி வச்சது எல்லாமே எல்லாரும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது தொடர்ந்து இடையில பேசுவோம் வருவோம். அதுக்கப்புறமா 2018 எல்கேயில் வந்து துகிலிகைன்னு ஒரு ஓவிய கண்காட்சி கும்போணம் ஓவியக் கல்லூரி மாணவர்கள் வந்தாங்க. அதற்கும் சார் தான் வந்து திறந்து வச்சார். இவருக்கு வந்து முதல்ல சாரை தான் இங்கே வரத்துக்கு அழைச்சோம். அவர் இப்போ நிறுவனத்தில் தலைவராக போன வசதி நேரம் கிடைக்காதனால இப்போ 6வது நிகழ்வுக்கு வந்திருக்காரு. அவர் உங்களுக்கு கலைகளும் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் உரையாற்றுவார். உரையாற்றி முடிந்தவுடனே நீங்கள் கலந்துரையாடலில் கேள்விகள் கேட்கலாம். இப்பொழுது அண்ணன் அவர்கள் தொடங்குவார். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? சரியா? முதல்ல என்னை மன்னிச்சிருங்க, 1 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட் அங்கே வேற ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அதை முடிச்சுட்டு வர வேண்டி வந்துருச்சு. எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்லி. அடிப்படையில் இது இருக்கட்டுமா? கரெக்டா தெரியுதா? கேக்குதா? யா. நான் வந்த உடனே கேட்டேன் 500 and 400 ஸ்டூடெண்ட். அது பெரிய சந்தோஷம்தான். நாங்கள் இந்த when we are in college, நான் என்டர் பண்ணும்போது தட் வாஸ் 70s 70 ஆரம்பம். நான் வந்தது நான் முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களை போல வந்து இப்போ எல்லாருக்கும் தெரியும் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் எங்கே இருக்குது, என்ன இதை பற்றி எக்ஸ்போஜர்லாம் எல்லாருக்கும் தெரியும். எனக்கு வந்து when I was in ஸ்கூல் மதுரையில் இந்த ஓவிய ஆசிரியர்களுக்காக வந்து பரீட்சை எழுதுவாங்க பாருங்க, அதுக்கான சென்டராக நான் படித்த ஸ்கூலில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்கூல் சென்னையில் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல்னு சொல்லி ஒரு ஸ்கூலு. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி பிக் சென்டர். அங்கே வந்து மாடல் வைப்பாங்க, போர்ட்ரைட் வைப்பாங்க, நம்ம கல்லூரியில் போலவே. அந்த ஃபுல் ஃபிகர் வைப்பாங்க, தென் போர்ட்ரைட்டு, இதெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு வாரம் எக்ஸாம் எழுதுறதுக்காக ஆல் ஓவர் தமிழ்நாடு சில சென்டர்ஸ் இருக்கு பாருங்க, அது மாதிரி இல்லை, அங்கே வருவாங்க. நான் வந்து பேசிக்காக என்னோட ஏஜ் ஆஃப் 3ஆவது வயசுலேருந்து நான் படம் வரைகிறேன். எனக்கு வந்து என்னுடைய ஃபாதர் கொஞ்சம் பெரிய பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் அதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு சின்ன வயசுலேயே இல்லஸ்ட்ரேட்டட் புக், அதாவது படங்களோடு கூடிய புத்தகங்கள் எனக்கு சிறிய வயதிலேயே கிடைச்சிருச்சு. அது ஒரு காரணம். கூட வந்து அனிமேஷன் ஃபிலிம், எஸ்பெஷலி அனிமேஷன் ஃபிலிம், தென் ஹாலிவுட், சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம், கிளாசிக் ஃபிலிம் எல்லாம் ரொம்ப அரிய வயதிலேயே சின்ன வயசுலேயே பார்க்கறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. அது வந்து ஒரு மதுரையில் பாரதி புத்தக நிலையம்னு ஒரு புத்தக கடை இருந்தது. அந்த புத்தக கடைக்கு கண்டினியூவாக போகிறதும், பக்கத்தில் இருக்கிற அந்த ஆங்கில படங்கள் நடக்கிற தியேட்டரில் என்னுடைய ஃபாதர், என் பிரதர், எங்கள் சிஸ்டர்ஸ் எங்களெல்லாம் கொண்டு போய் உட்கார வைப்பார் அதில். ஸோ ஃப்ரம் தி வெரி பிகினிங் வந்து ஆர்ட், எஸ்பெஷலி ஆர்ட், பெயிண்டிங் பண்ணுறோம். அப்புறம் ஒரு டுவர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி. நான் வந்து ஒரு 8th 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே கேமரா வாங்கிட்டேன். நான் பணம் சேர்த்து வீட்டுக்கு தெரியாமல் கேமரா வாங்கிட்டேன். ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று, ஏன்னா அந்த தெருவில் ஒரு ப்ரொஜெக்டர், ஒரு டாய்லண்ட்னு ஒரு கடை, அதில் ஒரு ப்ரொஜெக்டர் இருந்தது.
அந்த ப்ரொஜெக்டரை காசு பணம் சேர்த்து யாருக்கும் தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அந்த ப்ரொஜெக்டரை. வீட்டில் வந்து போட்டேன், அது வந்து ஏதோ அரிக்கன் லைட்டில் ஆடுற மாதிரி இருக்கிற வழியா சினிமா வர மாட்டேங்குச்சு. ஸோ எங்கள் மதர் வந்து திட்டுறாங்க, காசை எப்படி கறியாக்கிட்டேடா அப்படி இப்படின்னு. போய் நீ கேமரா தானடா சொல்லிட்டு இருப்பா, அதானா வாங்கிட்டு வந்துடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ பை தி 9th standard ஐ ஹவ் காட் மை ஃபர்ஸ்ட் கேமரா, டயனான்னு ஒரு 120 கேமரா. அந்த கேமரா வாங்கிட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, மெதுவாக இன்றைக்கு எஸ்பெஷலி ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற வேண்டிய எக்ஸ்போஷர் வந்து அலைட் ஆர்ட் மேலே இனிமேல் இருக்கணும். வெறுமன என்ன சொல்லுங்க, ஒரு தெர் ஆர் ஸ்பேஸ் எதுக்கு கிரியேட்டிவாக ஆர்டிஸ்டுக்கான ஸ்பேஸ் ஒன்று எப்பவும் இருக்குது, பர்மனெண்ட்டாக ஒரு ஸ்பேஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் குளோபலில் என்ன நடக்குது அப்படின்றத அறிஞ்சிடாமல் இருந்துடக்கூடாது. அதை வந்து பேரலாக அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி பெயிண்ட் பண்ண ஆரம்பித்து ஒரு 9th standard ஸ்கூல் படிக்கும்போது ஆனந்த விடனில் ஒரு கட்டுரை வருது, உயிர் உள்ள படிப்பு இங்கே அப்படின்னு. நம்ம கல்லூரியை, இந்த காலேஜை பற்றி ஒரு கட்டுரை. தனபால் வாத்தியார் வந்து அப்போ பிரின்ஸிபலாக இருக்கார், ஆக்டிங் பிரின்ஸிபலாக இருக்கார். அவர் படம் போட்டு அந்த கட்டுரை வருது. அதை பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறேன், அந்த கட்டுரையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்போ தட் வாஸ், நான் சொல்கிறது 69 அந்த டைமில், நான் 68 மைட் பி அந்த டைமில் நான் பார்க்குறேன் அதை. அப்போ அதை வந்து ஸ்கூல் ஃபைனல் முடிச்சுட்டு வந்தால் நாங்கள் சேர்த்துக்கிறோம் கேலிபர் இருக்கிறவங்கள. இப்பயும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஆப்டிடியூட் டெஸ்ட், முதல்ல டெஸ்ட் வச்சுட்டு சேர்க்குறாங்க பாருங்க, அதே மாதிரி அப்பயும் ஒரு டெஸ்ட்லாம் இருந்தது, உள்ள என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்லாம் இருந்தது. அதில் ஒரு தனபால் வாத்தியார் சொல்கிற ஒரு வாசகத்தை படிச்சுட்டு, அதாவது ஸ்கூல் ஃபைனல் இருந்தால் போதும், ஆனாலும் எக்ஸப்ஷனலாக டேலண்ட் இருக்கிறவனாக இருந்தால், பையங்களாக இருந்தால், பிள்ளைங்களாக இருந்தால், 9வது படிச்சிருந்தா கூட நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு அதில் ஒரு வாசகம் இருந்தது. அந்த கட்டுரை சாரி, அதில் அதை படித்த உடனே நான் ஸ்கூலில் எல்லார்ட்டும் என்ன சொல்லிட்டேன், நான் 9th standard எக்ஸாம் முடிச்சிடும், இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு எல்லார்ட்டும் சொல்லிட்டேன். அந்த கல்லூரிக்கு போகிறேன் அப்படின்னு எல்லார்ட்டும் சொல்லிட்டேன். ஆனால் வீட்டில் என்னென்னா அடித்து ஒழுங்காக போய் படிடான்னு சொல்லி தென் ஸ்கூல் ஃபைனல் படித்து, ஆஃப்டர் தி ஸ்கூல் ஃபைனல் திரும்பியும் வீட்டுக்கு தெரியாமல் அப்ளை பண்ணி நம்ம கல்லூரிக்கு அப்ளை பண்ணேன். அப்பையும் அவங்க விடலை. அது இது இருக்குது பாருங்கள், பியூசி தென் ஏதாவது டிகிரி பியூசி முடிச்சுட்டு தான் போகணும்னு என்ன சொல்கிறாங்க. நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன்னு மிரட்டணுன்னு என்னை விட்டுறாங்க. அப்படி தான் நான் கல்லூரிக்கு வந்தேன். நான் வரும்போது எஸ்பெஷலி நாங்கள் வந்து 70s காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்து ஒன்று வந்து அதாவது 60s உங்களுக்கு தெரியும், பணிக்கர் இருந்த பீரியடு. ஆஃப்டர் தேட் இம்மீடியட் ஆஃப்டர் பணிக்கர் நாங்கள் வந்த டைமு தனபால் வாத்தியார் தான் மேஜராக எங்களோட இருந்தார். அவர் எங்களோட தான், நாங்கள் 77 கல்லூரி முடிக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து ரிட்டையர் ஆகிறார். ஸோ காலேஜ் டைம் வாஸ் அ வெரி ரிமார்க்கபிள் டைம். அந்த டைமில் சந்தான் ராஜ், அந்தனி தாஸ், தெர் ஆர் பீப்புள், உங்களுக்கு தெரியும், எல்லாரை பற்றியும் கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க இமேஜில். அல்ஃபான்சோ, அது மாதிரி ஒரு பாஸ்கர், தக்ஷணா, கண்ணியப்பன், தெர் ஆர் பீப்புள். அப்படியே இன்னும் சொல்லிகிட்டே போகலாம், பிரியேசன் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆக்டிவ் டைம். அந்த டைம் நல்ல எவ்ரி வீக் ஏதாவது எக்ஸிபிஷன், ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து ஆல் ஓவர் இந்தியா கிரேட்டாக படங்க போய்கிட்டே இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து படங்க அனுப்புவாங்க, எக்ஸிபிஷனு. இந்த மாதிரி ஒரு ஃபீவரிஸ் ஆக்டிவிட்டி கண்டினியூவாக இருந்த டைம் நாங்கள் இருந்துட்டேன். ஆனாலும் எனக்கு பக்கத்தில் தான் மூர் மார்க்கெட் இருந்தது, அதனால நாங்கள் மேஜர் டைம் அங்கேயும் சுற்றுவோம். அதாவது ரேர் புக்கு கூட. எனக்கு என்னென்னா வந்து காமிக் புக்கு மேலேயும் எனக்கு ஒரு பெரிய, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அபரிதமான ஈடுபாடு அந்த மீடியம் மேலே. நாட் தட் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், அப்போல்லாம் டார்சான்லாம் வந்தோன்னா டார்சான் கதையெல்லாம் வந்து அந்த வயசில் பிடிக்கும், பயங்கரமாக பிடிக்கும். அது வந்து எப்படி எனக்கு வர ஆரம்பிச்சுன்னா, பக்கத்தில் வந்ததுன்னா அனாட்டமி வரைகிறது, ஹியூமன் அனாட்டமி வரைகிறதுக்கு வேற சோர்ஸ் எல்லாம் கிடையாது, புக்கெல்லாம் கிடையாது, ரொம்ப ரேராக தான் புத்தகங்கள் கிடைக்கும். அப்போ இப்போ டார்சான் இஸ் நத்திங் பட் மைக்கேலாஞ்சலோ இன் மூமெண்ட் தான் டார்சான், அதுதான். ஸோ அனதர் திங் இஸ், டார்சானை அன்னைக்கு போய் வரைஞ்சவங்க எல்லாருமே ஹோகார்த், அப்புறம் அந்த ஹால் ஃபாஸ்டர், தெர் ஆர் பீப்புள் 1910 அந்த டைம்ல எல்லாம் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் எல்லாருமே
காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் டீச் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ வந்து குளோபலாக வந்தவங்கலாம் அகடமிக் டீச்சர், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பெரிய மேஜரான முன்னெடுப்பு எடுத்து கொடுத்து. அவங்க படம் இன்னும் இருக்கு, நீங்கெல்லாம் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒர்க் பண்ண இமேஜஸ்லாம் வெரி வெரி ஸ்ட்ராங் அனாட்டமி ட்ராயிங் பண்ணுறவங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரைட் டைம் ரைட் ஏஜ் எனக்கு கிடைச்சது. அப்புறம் இன் டைம் 7 ஐ வாஸ் இங்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு வந்த பிறகு கூடவே எனக்கு இருந்த ஆரம்பத்திலேருந்து எனக்கு இருந்த ஒரு அனுபவம், எனக்கு காமிக் புக்கு மேலே இருந்த ஈடுபாடு, அனிமேஷன் ஃபிலிம் மேலே எனக்கு இருந்த ஈடுபாடு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஹீரோ வந்து வால்ட் டிஸ்னி தான் பெரிய ஹீரோ, ஸ்கூல் டேஸ்லேருந்து. ஸோ டிஸ்னி அனிமேஷன் இதெல்லாம் பற்றிய ஃபிலிம் பார்க்குறது கூட வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு அதே மாதிரி, அதாவது ரைட் டைம் ரைட் ஏஜ், எனக்கு எல்லா எக்ஸ்போஷரும் ஃபர்ஸ்ட்டு காய். நேஷனல் ஜியோகிராஃபிக் மேகசீனில் டிஸ்னி ஸ்கூல், டிஸ்னி ஸ்டுடியோ, ஏன்னா ஹவு தே ஆர் மேக்கிங் ஃபிலிம், அவங்க ஸ்டுடியோக்குள்ளுக்குள்ள படங்கள் திரைப்படம் எப்படி தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கட்டுரையை, ஒரு இல்லஸ்ட்ரேட்டட் கலர் ஃபோட்டோகிராஃபோட இருக்கிற ஒரு 29-27 பேஜ் ஆர்டிக்கிள் ஒன்று நான் முதல் படிக்கிறேன். அது வரைக்கும் என்னன்னா க்ரூடா வந்து ஆர்டிஸ்ட் உங்களுக்கு தெரியும், சினிமா 24 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட். ஸோ ஆர்டிஸ்ட் வந்து எல்லா ஃப்ரேமும் பெயிண்டட் தான், அது மேனுவலி ட்ரான்டு, ஹேண்ட் ட்ரான்ட் அனிமேஷன். ஆனாலும் அப்பயும் வந்து 24 ஃப்ரேம்னா 12 ஃப்ரேம் வரைவாங்க, 12 ஃப்ரேம் வரையணும், கீ ஃப்ரேம் வரையணும். தென் பீப்புள் வில் ஃபாலோ, அதாவது 1வது ஃப்ரேமு 8வது ஃப்ரேமு அப்படி மூமெண்ட்டில் கீ ஃப்ரேம் வரைவாங்க. தென் இன் பிட்வீன் some of the artists in between வரைவாங்க. 1 to 8 இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 to அந்த 8 இன் பிட்வீனா இன்னொருத்தர் வரைவார். இது வந்து அனிமேஷன் ஃபிலிமில் உள்ள ப்ரொசீஜர். ஆனால் எல்லாருக்கும் என்னன்னா அனிமேட்டட் கேரக்டர், ஃபோர் கிரவுண்டில் அனிமேட்டட் கேரக்டர் இருக்கும், பேக்ரவுண்டு வந்து மரம் செடி வீடு எல்லாம் பேக்ரவுண்ட் இருக்கும். அது வந்து பியூட்டிஃபுல்லி பெயிண்டடாக இருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டிஸ்னி ஸ்கூலில் ஏர்லி அனிமேஷன்லாம், அது வந்து வாட்டர் கலரில் பண்ண மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும். இப்போ செடி கொடியெல்லாம் இருக்குது, லேண்ட்ஸ்கேப் இருக்குன்னா அது கலரில் இருக்கும். அந்த படமும் இந்த படமும் ஒரு ஃப்ரேமில் ரன் ஆகுறதுனால நான் என்ன க்ரூடா என்ன நினச்சிக்கிட்டேன்னா, எல்லா படமும் வரைகிறாங்க, மூமெண்ட்டில் இருக்கிற ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற மூமெண்ட்டில் இருக்கிற கேரக்டரும் வரைகிறாங்க, கூடவே all the moving characters are all on a celluloid sheet. ஒரு celluloid sheetல drawing பண்ணி அது பேக்ல கலர் பண்ணி பர்மனெண்ட்டாக இருக்கிற ஒரு லேண்ட்ஸ்கேப் மேலே, அதாவது பேக்ரவுண்டு மேலே இதை வந்து ஒரு தடவை கிளிப் பண்ணி மாட்டி 2 ஃப்ரேமாக ஷூட் பண்ணுறாங்க அப்படின்றத முதல் முறையாக அந்த கட்டுரையில் தான் நான் படித்தேன் ஃபர்ஸ்ட் டைம். அது மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சது, அசைகிற எதெல்லாம் அசையுதோ அதெல்லாம் ஃபோர் கிரவுண்டில் இருக்குதோ அது எல்லாமும் தனி லேயர் அது. ஸோ அது டிரான்ஸ்பரன்ட் ஷீட், அது மேலே இவங்க ட்ராயிங் பண்ணுறாங்க, பெயிண்ட் பண்ணிடுறாங்க. அதை ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுத்துகிட்டு பர்மனெண்ட்டாக இருக்கிற பேக்ரவுண்டுக்கு மேலே, இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுறீங்களே அதே மாதிரி தான் பர்மனெண்ட்டாக மாற்றி வச்சு எடுத்தவங்க ஃபோர் கிரவுண்டில் இருக்கிற கேரக்டர்லாம் மூமெண்ட்டில் சினிமாவில் வரும். இது அப்போ தான் எனக்கு முதல்ல தெரியுது. அது வந்து ஏஜ் ஆஃப் 9th படிக்கும்போது நான் முதல் அதை பார்த்தேன். தென் அந்த டைமில் தான் ஸ்வாட் இன் தி ஸ்டோன்னு ஒரு படம், உங்களுக்கு தெரியும் ஸ்வாட் இன் தி ஸ்டோன். தென் ஜங்கிள் புக், டிஸ்னியோடைய ஃபிலிமில், அதெல்லாம் ரொம்ப முக்கியமான படம் அந்த டைமில். தட் வாஸ் 69 பிஃபோர் 70. அது ஸ்கூல் ஃபைனலில் இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அப்போ தான் அந்த சினிமா வருது. சினிமா வந்த உடனே காசு எடுத்துட்டு 4 ஷோ ஒன்றா பார்க்குறேன் ஒரே தியேட்டரில் போய் கிரேசியாக 3 ஷோ பார்த்துட்டுன்னு காலையிலேருந்து நான் காணான உடனே எங்கள் அப்பா என்னை புரிஞ்சு வந்ததில்ல, அவன் அந்த தியேட்டரில் தான் இருப்பான், நான் போய் பிடிச்சி இழுத்துருவாங்களான்னு சொல்லுவாங்க. எங்கள் மாமா வந்து என்னை இப்படி சட்டை இப்படி பிடிச்சி கொண்டு போனாங்க. அது வந்து என்ன அந்த டைம் தான் இந்த மீடியம் வந்து அப்போ இதெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஆள் கிடையாது யாரும். நீங்கள் லேர்ன் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் தான் லேர்ன் பண்ணணும், செல்ஃப் தாட் ஆர்டிஸ்டாக தான் இருக்கணும். இந்த ஒரு சின்ன எக்ஸ்போஷரோட தான் நான் சென்னை ஓவிய கல்லூரிக்குள்ள வரேன். என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட் யாருக்கும் இது மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, என் கூட கிளாஸில் இருந்தவங்களுக்குலாம் கிடையாது. நான் தான் அனிமேஷனை பற்றி பேசிட்டே இருக்கேன். அப்போ அனிமேஷனுடைய ரொம்ப நல்லா பாடப்படுதுன்னு எங்களுக்கு கூட இருக்கிற ஸ்டூடெண்ட், என்னுடைய ஃபெலோ ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அப்போ வந்து வெரி ரேர் புக், எஸ்பெஷலி அந்த 60s வந்த மேகசைன் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு தெரியும், கல்ச்சரலி
60s தான் குளோபலி வேற சேஞ்ச் எல்லாம் வருது. அதாவது காமிக் புக் அது வரைக்கும் என்னென்னா குழந்தைகளுக்கான மீடியம்னு உலகம் பூரா அது உறைஞ்சு போகுது. அது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் மென் ஃபார் சில்ட்ரன். ஏன்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. அது வந்து எங்கன்னா ஆரம்பிக்கும் போது 1900 ஆரம்பத்தில் 1-2 நியூஸ் பேப்பர் வர ஆரம்பித்த உடனே, மல்டி கலர் பிரிண்டெல்லாம் வர ஆரம்பித்த உடனே அந்த நியூஸ் பேப்பருடைய கடைசி பேஜை குழந்தைகளுக்கான பேஜ் ஆக்கி அதை காமிக் புக் ஆக்குறாங்க. அப்புறம் ஒரு இன் டைம் அதை வந்து நியூஸ் பிரிண்ட் பேப்பரையே மடித்து அந்த பிரிண்டட் பேஜை மடித்து காமிக் புக் ஆக்குறாங்க. அது ஒரு 32 பேஜில் நியூஸ் பிரிண்ட் பேப்பரில் பிரிண்ட் ஆகுது. அப்படி தான் காமிக் புக். அப்போ அப்படி அதுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி, அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அப்போ 60ல் தான் கிராஃபிக்கலி ஒரு பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்ச் வந்து குளோபலாக ஏற்படுது. அது வந்து 60s நடக்குது. நான் 70s இங்கே வந்துட்டேன் காலேஜுக்கு. வந்து பழைய புத்தகமாக இங்கெல்லாம் வர ஆரம்பிக்குது. எதுங்க அந்த சம் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணதில்ல. அது வந்து எப்படி சொல்கிறேன்னா, காமிக் புக்கு வந்து அடல்ட்டுக்கு, டீனேஜுக்கு, நாட் தேட் ஒன்லி ஃபார் சில்ட்ரன், குழந்தைகளுக்கு இல்லை. ஆனால் மீடியம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணுறாங்க. அந்த டைம் தான் சினிமாவிலையும் பெரிய சேஞ்ச் ஆகும். 60s தான் பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்ச் இன் சினிமா. சினிமாவில் என்ன நடக்குதுன்னா, அது வரைக்கும் என்ன சொல்கிறது, நியூடிட்டிலாம் இருக்காது சினிமா. அதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. அப்புறம் வந்து வயலன்ஸ் இருக்கு பாருங்க. வயலன்ஸு நீங்கள் போனி அண்ட் கிளைட்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து ஒரு காதலனும் காதலியும் 2 பேரும் பேங்க் கொள்ளையெல்லாம் அடிச்சு, அது ரொம்ப ஒன்றாவது ஃபேமஸ் கேஸ் இன் இது அமெரிக்கா. போனி அண்ட் கிளைட் 2 பேருமே எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு, பேங்க்கை கொள்ளையடிச்சிட்டு அவங்க கார்லேயே ரன்லேயே இருப்பாங்க. திருட்டு காரை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் த ஃபிலிம் போலீஸ் எல்லாம் வளைச்சி பிடிச்சி அப்படியே என்ன சொல்கிறது, ஆயிரக்கணக்கான புல்லட்டில் அந்த காரோட அடித்து அவங்க 2 பேரையும் கொண்டுவாங்க. அது வந்து கார்லேருந்து அவங்க 2 பேரும் வெளியே கிடைக்கும். பாருங்கள் நீங்கள் அந்த படம். கார்லேருந்து வெளியே வந்தால் அப்படியே புல்லட் தொலைக்கும் 2 பேரையும். கிளைமேக்ஸ் அதுதான். வந்து உடம்பு பூரா புல்லட்டை தொலைக்கும். அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அது. அது வந்து இட் இஸ் ஆல்சோ ஏ வெரி இம்பார்ட்டண்ட் இன் மேக்கப், ஃபிலிம் மேக்கிங். அதுலலாம் ஒரு பெரிய லீப் அது. அது என்னென்னா, வெறும் ட்வைன் வச்சுட்டு இங்கெல்லாம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சு உள்ள பேக்கில் பிளட் மாதிரி வச்சு புல் பண்ணாங்கன்னா டப்பு பிடிக்கும். அதில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன். அது ஏன் இதை சொல்கிறேன்னா, அது ஒரு ஸ்பெஷல் சீன். அதே மாதிரி காமிக் புக்லேயும் நியூடிட்டிலாம் வர ஆரம்பிச்சிச்சு. தென் வயலன்ஸ் காமிக் புக்கில் அப்படி இருக்காது. ஸ்வாடை வச்சு இப்படி வெட்டுனா தலை அப்படியே பறக்கும். அது மாதிரிலாம் வரைய மாட்டாங்க. பிளட்டே இருக்காது காமிக் புக்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா காமிக் அனிமேஷன் ஃபிலிமில் பிளட்டே வராது. ஏன்னா எல்லா கேரக்டரும் அடிக்கும், நசுக்கும், எல்லாம் நடக்கும். ஆனால் பிளட்டே வராது. அதுதான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த காமிக் புக்கு வந்து அதாவது கிராஃபிக்கல், லிட்டரலாக கிராஃபிக்கல் ரெவல்யூஷன். அதுக்கு சம் ஆஃப் தி ஆர்டிஸ்ட் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட். அதுக்கு ஒர்க் பண்ணவங்க சில கலைஞர்கள் இருக்காங்க. ஒன்றா அவங்க வந்து இந்த மொத்த பகுதியவே மாற்றின சில அற்புதமான கலைஞர்கள். அவங்களுக்கும் சினிமாவுக்கும் தொடர்பு, சினிமா எலிவேட் ஆகுறதுக்கு அவங்களுக்கும் தொடர்பு. கூட அனிமேஷனோட கனெக்ட் ஆனவங்க, காமிக் புக்கோட கனெக்ட் ஆனவங்க. நான் இந்த மாதிரி இதெல்லாம் பேரலாக பார்த்துக்கிட்டே வந்ததுனால தான் எனக்கு ஒரு எக்ஸ்போஷன். நான் வந்து ரைட் ஏஜில் ரைட் வேல வந்ததுனால தான் சீக்கிரமாக கம்ப்யூட்டர்லாம் பக்கத்தில் நான் போனேன். அதுனால தான் போனேன். என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆர்டிஸ்ட் தனியாக இருப்பாங்க. இப்போ நான் வந்து இங்கே பேசும்போது, நான் அனிமேஷன் வந்து நம்ம கார்டனில், இந்த சென்டரில் இருக்க கார்டனில் உட்காந்து நான் பேசும்போது ஒரே ஒருத்தர் தான் அனிமேஷனை பற்றி நான் கேட்டேன். எனக்கு ஜூனியர் வந்து வெங்கி ஒருத்தர் தான் கேட்பான். அவன் தான் எனக்கு பிறகு இந்த சங்கர் எல்லா படத்துக்கும் போய் அவன் தான் வேலை பார்த்தான். சங்கரை பற்றியெல்லாம் நான் என்கிட்ட வரமாட்டான் சங்கர். ஏன்னா அவன் படத்தை பற்றியெல்லாம் நான் கிரிட்டிசைஸ் பண்ணி கட்டுரையில் எழுதிட்டேன். அதனால் வரமாட்டாங்க. இவன் என்னுடைய ஜூனியர், இவன் வந்து ஒர்க் பண்ணான். போய் அவங்களோடலாம் ஒர்க் பண்ணான். அப்போ நாங்கள் ஃபிலிம் வீக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. தட் வாஸ் த டைம் தட் தி ரியலிஸ்டிக்லி நான் எப்படின்னா கம்ப்யூட்டர் அப்போ தான் வருது. 1984 நான் என்கவுண்டர் பண்ணும்போது கம்ப்யூட்டர். ஏன் இதை தேடுனேன்னா, கம்ப்யூட்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கட்டுரை நான் படித்தேன். அது வந்து ஹவுன்னு ஒரு மேகசின் இப்போயும் கிடைக்கும். நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா சரி,
ஹவுன்னு அந்த மேகசைன் பேர். இட்ஸ் அன் அமெரிக்கன் மேகசைன். அந்த மேகசைன் என்னன்னா ஆர்டிஸ்ட், பெயிண்டர், எஸ்பெஷலி நம்மளை போல பெயிண்டர், தென் ஃபிலிம் மேக்கர், ஸ்டோரி போர்டு வரைகிறவங்க, ப்ரொடக்ஷன் டிசைன் பண்ணுறவங்க, இப்படியே க்ரியேட்டிவ் பீப்புள், ஸ்கல்ப்சர் பண்ணுறவங்க, இப்படி எல்லா ஜானரில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருடைய பிஹைண்ட் தி சீன். நான் இப்போ வந்து அனிமேஷன் பண்ணுறேன்னா எப்படி பண்ணுறேன் அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோலாம் போடுவாங்க. அது இப்படி ஒரு எஜுகேஷ்னல் மேகசின் தான். அது வந்து ஆர்டிஸ்டுக்கான மேகசின். அதை நான் தற்செயலாக நான் கிராஸ் பண்ணுறேன். ஆர்டிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறேன். உடனே கிரேசியாக எதுவும் புரியாமல் போய் இதே மாதிரி தான் அது வந்து கோடிங்கில் இருக்கிற புத்தகத்தெலாம் வாங்கிட்டாங்க. அது தெரியல அதுக்கப்புறம். நான் இன்ஃபேக்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, கணக்கு பாடம் வராதனால தான் நான் ஆர்டிஸ்டாக ஆனன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் கோடிங் இதெல்லாம் படிக்க வேண்டி இருக்கிறது அதுவும் ஒன்று அந்த டைமில் வந்தது. அப்போ அமிகான்னு ஒரு கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரை பற்றி அது வந்து ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமேல் நீங்கள் எப்படி இருக்கணும்னு நான் அதுக்காக தான் உங்களை சொல்கிறேன். உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு தான் அதெல்லாம் சொல்கிறேன் இந்த ஆர்டர். அவங்க என்னென்னா, அமிகா வாஸ் ஆக்சுவலி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மினி கம்ப்யூட்டர். அது வந்து ஈவன் பிஃபோர் பிசி, மேக் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி வந்தது. அது வந்து நீங்கள் அந்த கீபோர்டோடைய சிஸ்டம் இருக்கும் சேர்த்து, நீங்கள் ரெகுலர் டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்போ பேக்கமெல்லாம் இல்லை. ஸோ கீபோர்டில் தான் வரையணும், மவுஸில் தான் வரையணும். மவுஸ் இருக்கும், ஆனால் கோடு நீங்கள் போட்டிங்கன்னா கடிகடியாக இருக்கும். அதாவது இது இருக்காது, ரெசல்யூஷன் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. அப்போ ஒரு கோடு போட்டிங்கன்னா கட்டங்கட்டமாக வரும். நம்ம இதில் கிராஃப் பேப்பரில் வரைகிற பாருங்க, அப்படி தான் வரும். ஸோ அது ரொம்ப ப்ரிமிட்டிவான டைம் அந்த டைம். அதுக்கப்புறம் தான் மேக்கு, பிசி எல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. அந்த கம்ப்யூட்டர் நான் வாங்கும்போது டீலக்ஸ் பெயிண்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் அதில் இருந்து அதை படித்த உடனே அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு 2 வருஷம் வெறும் கம்ப்யூட்டரே இல்லாமல் அது சார்பான புத்தகங்களையும் வாங்கி, அதாவது அமிகா வேர்ல்டுன்னு ஒரு மேகசின் ஒரு அமெரிக்காவிலேருந்து, அந்த மேகசினை வாங்கி படிப்பேன். கனவு கண்டுகிட்டே இருப்பேன். அதை வாங்கி கனவு கண்டுகிட்டே இருப்பேன். அப்புறம் வந்து தென் சம்ஹாவ் அந்த கம்ப்யூட்டரை வாங்கிட்டாங்க. அது வந்து அதில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஏன் இதை சொல்லணும்னா, அந்த சாஃப்ட்வேர் தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேர் ஃபார் அன் ஆர்டிஸ்ட். எப்படின்னா அதில் நம்ம இப்போ மாடியூல் இருக்கும் பாருங்க, நீங்கள் வந்து ஐகான் இருக்கும், ஒரு ஐகானு, இப்போ ப்ரஷ் இருக்கும், எரேசர் இருக்கும், அப்படிலாம் இருக்கும் பாருங்க ஒரு சைடில். அதில் வந்து முதல்ல வந்து ப்ரஷ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ரஷ்ஷில் பெயிண்ட் பண்ணணும். அடுத்தது எரேசர் இருக்கும், அதை பெயிண்ட் பண்ணலாம். அப்புறம் கலர் இருக்கும், அப்புறம் வந்து எரேசர், கலர், தென் லேயர் இருக்கும். ஒரு பேஜ், அது 2 பேஜ் மாதிரி ஒன்று மேலே அப்படி 2 பேஜ் இருக்கிற மாதிரி லேயர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த லேயர் ஒன்று அதை அழுத்தினீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற பிக்சர் 50% டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அப்படி தெரியும், புது லேயர் வந்துடும். ஸோ ஐ கேன் ட்ரா ஆன் தட். எல்லாத்துக்கும் கீழே ஒரு ஐக்கானை வந்து ப்ரொஜெக்டர் மாதிரி ஒரு ஐக்கான், லேயர், 1 லேயர், 2 லேயர், 4 லேயர், 5 லேயர் அப்படி வரைஞ்சிட்ட பிறகு அந்த ப்ரொஜெக்டர் ஐக்கானை நான் கிளிக் பண்ணேன், இம்மீடியட்டாக அனிமேட் ஆகிடும். அடுத்த செகண்ட் அது உடனே மூவ் ஆகிடும் அந்த ட்ராயிங். அந்த எக்ஸைட்மெண்ட்டை தான் இந்த கம்ப்யூட்டர் வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து ஆல்ரெடி காலேஜ் முடிச்சிட்ட பிறகு வீவர் சர்வீஸ் சென்டரில் நான் போய் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தேன். அது வந்து ஒரு டெக்ஸ்டைல் டிசைன் சென்டர். நான் ஆதிமூலம், நான் சந்தானம் எல்லாம் அங்கே தான் இருந்தோம். நான் வந்து எனக்கு ஜாயின் பண்ணது இங்கேருந்து விஜயவாடாவில். எனக்கு அங்கே தான் இடம். எனக்கு மெரிட்னால ஆல் ஓவர் இந்தியா எனக்கு மெரிட்னால ஃபஸ்ட்டு பிளேஸ்னோடனே சென்னையில் இடம் இல்லாதனால விஜயவாடாவில் போட்டுட்டாங்க. நான் விஜயவாடாவில் போய் ஒரு நியர்லி ஒரு 4.5 years இருந்தேன். அப்புறம் சென்னை வந்து ஒரு another 4 years இருந்தேன். 4.5 years இருந்தேன். அப்புறம் வந்து அப்படி அது வந்து நல்ல சேலரி தான். லைஃப் டைம் எல்லாருமே இருந்து தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிட்டையர் ஆனாங்க. ஆனால் நான் 9.5 years தூக்கி போட்டேன் அந்த வேலையை. அது நான் பார்க்கும்போதே எனக்கு பெரிய இதுதான் சேலரி தான். அது அந்த டைம்லேயே 80,000 rupees வரைக்கும். நான் வெளியே வரும்போது 89லேயே நல்ல சேலரி. அது ஆதி சார் இருந்தார். ஆதி சார் வந்து 20 years இருந்துட்டு வாலண்டியர் ரிட்டையர் வாங்கினார். நான் எத்தனை மாதம் 20 வருஷத்துக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு அதில் இருந்தார். அப்படி தான் இருந்தார். நான் வெளியே வந்துட்டேன். அந்த டைமில் ஒரு வருஷத்தில் அவரும் வெளியே வந்துட்டார். நான் அது எதுக்கு சொல்கிறேன்னா, அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜாப் தான். பட் ஸ்டில் ஒரு சினிமாவுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சினிமாவிலையும் இருக்காங்க.
அந்த வேலு பிரபாகரன், அவங்க பிசி ஸ்ரீராம் எல்லாம் என்னுடைய பிரதரோட ஃபிலிம் இன்ஸ்டியூட் இதெல்லாம் படித்தவங்க. இங்கேயும் வந்து தர்ஷனா, தென் ராஜவேலு, இவங்க எல்லாருடைய பிரதரும் எல்லாரும் அங்கே ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க 60s. ஸோ ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் காலேஜுக்கும் பெரிய கனெக்ஷன் எப்பவுமே மாரலஸ்ன்னு ஒரு கனெக்ஷன். இங்கே வருவாங்க எல்லாரும் டாக்குமெண்ட்ரி ஷூட் பண்ண அந்த டைமில். ஸோ அப்படி இருந்ததில்ல அவங்கெல்லாம் சேர்ந்து எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் முத படம் பண்ணும்போது அதில் வர ஸ்பெஷல் எஃபெக்ட் எல்லாம் நான் பண்ணேன். அதாவது இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவே பண்ணல. இப்போ வந்து டிஜிட்டலாக நம்ம பண்ணுறோம், இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராவே நீங்கள் ட்ரிக் ஷாட் எல்லாம் எடுக்கணும். ஸோ ட்ரிக் ஷாட் என்னென்னா ஆர்டிஸ்ட் இன்புட் இன்டு சினிமா, அதெல்லாம் தான் ட்ரிக் ஷாட். ஆர்டிஸ்ட் இதை பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கிறத பெயிண்ட் பண்ணுவாங்க, பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்துருவீங்க பழைய படம்லாம். இந்த செட்டு போடுவாங்க. செட்டு வந்து 8-9 feet வரைக்கும் 10 feet வரைக்கும் தான் செட் இருக்கும். மேலே இருக்க சீலிங்கில் இருக்காது. அதாவது செட்டிலே மேலே போட மாட்டாங்க சீலிங்கில். நான் சொல்கிறேன் பென்ஹர் மாதிரி படம் எடுத்துலாம் இப்போயும் பாருங்கள் நீங்கள், மேலாம் இருக்காது. அதை என்ன செய்வாங்கன்னா இங்கே ஒரு கேமரா வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் இங்கே வைப்பாங்க. இந்த கிளாஸ் ப்ளஷர் பிளேட்டில் நீங்கள் கேமரா பார்க்குற ஆக்சஸில் மேலே இருக்கிற சீலிங் இங்கே பெயிண்டிங்காக இருக்கும். இதுக்கு லைட் பண்ணி இதை எடுத்துருவாங்க, திரும்பி ரிவர்ஸ் பண்ணி இந்த ஷூட் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரே ஃபிலிமில் இருக்கும். ஸோ சீலிங் வந்து மேலே சீலிங் இருக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் செட்டில் மேலே லைட்டில் இருக்கும், கீழே 10 feet தான் இருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்டுடைய இன்புட் இன்டு சினிமா. இது ஒரு ஏரியா வந்து அதில் மேலே எனக்கு ஆவல் இருந்ததுனால இவங்களோட சேர்ந்து இவங்க படத்துக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டிலே கேமராலாம் வர வச்சு ஹையர் பண்ணி வீட்லேயே வச்சு ஸ்மோக்கெல்லாம் போட்டு மினியேச்சர், தென் இந்த வால்கோனா எரப்ட் ஆகுதுன்னா அதெல்லாம் இந்த மாதிரி சீனெல்லாம் நானும் சேர்ந்து செய்வேன். அப்படி பண்ணப்போ ஒரு விளம்பர படத்துக்கு செல் அனிமேஷன் நான் பண்ணேன் பேப்பரில். ஆல்மோஸ்ட் 3 months பண்ணேன் நான், ஒரே ஒரு ஆள். 3 months ஆல்மோஸ்ட் 21 hours லீவு போட்டு ஒர்க் பண்ணேன். அது வந்து முறையாக ஃபஸ்ட் டைம். அது வந்து க்ளோஸ் டு 25 yearsக்கு மேலே எனக்கு இருந்த ஆசையில் சினிமாவில் அதை ஷூட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கற்றுக்கணுன்னா கூட நீங்கள் போய் நீங்கள் அதாவது செலவழிச்சா தான் கற்றுக்க முடியும். அதாவது இதில் பிரசாத் ஸ்டுடியோவில் போய் வெர்டிக்கல் கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ நீங்கள் மிஸ்டேக் பண்ணணும்னா கூட நீங்கள் செலவழிச்சு தான் மிஸ்டேக் வழியாக தான் கற்றுக்க முடியும். அப்படி ஒரு இடம் தமிழ் எங்கேயுமே இல்லை. நாம் வந்து இங்கே படிக்கும்போது நான் வந்து படிக்கும்போது 4th year நம்ம டூர் போகிறோம் பாருங்க, இங்கேருந்து காலேஜ்லேருந்து டூர் போகிறாங்கல்ல, அப்போ NID போகிறதுக்கு வாய்ப்பு வந்தப்போ NIDயில் தான் அனிமேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது. ஆஃப்டர் தட் நான் ட்ரை பண்ணேன், வேணாம் அப்புறமேலு. அது அப்போ 5 வருஷமாக இருந்துச்சு அந்த டைமில். இது இந்த 5 வருஷத்துக்கு பிறகு அந்த 5 வருஷம் ஜாஸ்தி இருக்கணும்னு அதெல்லாம் விட்டுட்டேன், நானே லேர்ன் பண்ணிட்டேன். அப்போ இந்த படம் ஒரு 3 months ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண படத்தை நாங்கள் திரையில் பிக் ஸ்க்ரீனில் ஒரு நாள் ஃபிலிமில், ஏன்னா ஃபிலிம்லேயும் ஷூட் பண்ணோம். நீங்கள் இப்போல்லாம் வீடியோவில் பண்ணிடுவோம், ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். அதுவும் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஒருத்தர் எக்ஸ்பெரிமெண்ட்டாக லேர்ன் பண்ணணும்னா கூட நீங்கள் செலவழிக்கணும். அப்போ யாராவது ஒரு ஒரு படத்தில் எடுக்கிறான்னா அவன் தான் ஸ்பான்சர், அவனோட சேர்ந்து தான் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும், கற்றுக்க முடியும், வேறு வழி கிடையாது. அப்போ நான் அதை யூஸ் பண்ணிவிட்டு 3 மாதம் கழித்து நாங்கள் போய் வெர்டிக்கல் கேமராவில் நான் ஷூட் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு ஸ்க்ரீனில் போட்டோம், பெரிய ஸ்க்ரீனில் போட்டு பார்த்தோம். அது வந்து ஆல்டுகெதர் வந்து சாரங்கன் என்னுடைய ஃப்ரெண்டு, பிரதருடைய தம்பியோடைய ஸ்கூல் மேட்டு கு அழகிரிசாமியின் பழைய ரைட்டர், உங்களுக்கு தெரியும், தமிழ் எழுத்தாளர், அவருடைய பையன். அவன் வந்து விளம்பர படம்லாம் பண்ணான். நான் திலீப் இவன் ரகுமான் எல்லாம் நாங்கள் அந்த படத்தில் தான் 60-40 படம் நாங்கள் எல்லாம் ஒன்றா பண்ணோம். அப்போ இன்னும் ரகுமான் ஆகலை, திலீப்பாக இருக்கலாம் அந்த டைமு. அப்போ வி ஹேவ் டன் சோ மெனி ஃபிலிம். அவங்க படத்துக்கெலாம் நான் ஆர்ட் டைரக்ஷன்லாம் பண்ணுவேன், பெயிண்ட் பண்ணுவேன், எக்ஸிபிஷன் வைப்பேன், வீவர் சர்வீஸ் சென்டரில் இருப்பேன். ஆனாலும் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், டே நைட்டு அப்படி தான் ஒர்க் பண்ணுவோம். அப்படி இல்லை, இந்த படம் பண்ணப்போ ஒரு நியர்லி 3 months பண்ணிவிட்டு நாங்கள் திரையில் பார்க்கும்போது ஒரு 4 செகண்டுக்கு மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். 4 செகண்ட் தான் பெஸ்ட். அது என்னென்னா இன்னொரு 8 drawing நான் ஆட் பண்ணியிருந்தேன்னா மிஸ்டேக் போயிருக்கும். அதான் லெஸ் ட்ராயிங். அதனால் அந்த இடத்துல ட்ராயிங் குறவாக இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னா ஃபாஸ்ட்டாக அதுதான் வந்து. அப்போ எனக்கு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன யோசனை வந்துருச்சுன்னா, நம்ம மெட்ராஸில் அது எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அந்த ஃபுட்டேஜை பார்த்தோன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்தோடனே நாம் மெட்ராஸில் பிழைக்கலைன்னா யார் பிழைக்கிறதுன்னு அந்த வேலையே விட்டுட்டேன், நான் தைரியமாக விட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து
லைஃப்பில் பெரிய அஷூரன்ஸ்லாம் கிடையாது அப்போ எனக்கு. அது வந்து பெரிய ஜாப்பு, லைஃப் டைம் ஜாப்பு இருந்தாலும் அது வந்து எனக்கு என் மேலே அது மேலே இருந்த பேஷனில் அதை தூக்கி போட்டேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் வந்து கம்ப்யூட்டர் வேறு மாதிரியான இடத்துல வந்துச்சு. அப்புறம் வேக்கம் வந்துருச்சு. வேக்கம் நீங்களும் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா? இங்கே இருக்குல்ல? வேக்கம் வந்து நான் தான் அந்த ஏர்லியஸ்ட் பையர் இங்கே சவுத்துலேயே. அப்போ என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட் என் கூட இருக்கிறவங்களாம் கம்ப்யூட்டரில் வரைகிறது படம் பெயிண்டிங் கிடையாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தவங்களும் உண்டு என் கூட நிறைய பேர். நம்ம ஃபெலோ ஆர்டிஸ்ட்டு ஃபெலோ ஸ்டூடெண்ட்டை. அப்போ நான் இதே தான் சொல்லுவேன் அடிக்கடி எல்லார்ட்டையும் ஸ்டூடெண்ட்கிட்டலாம் சொல்லுவேன். இன்னொரு 10 வருஷத்தில் நீ அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலன்னா நீ தான் தக்குறி. நீ வந்து அதாவது என்ன சொல்கிறது, இன் 10 years நீலாம் நினைவு சின்னம் ஆகிடுடா அப்படின்னு சொல்லுவேன். அப்டேட் ஆகலைன்னா நீ நினைவு சின்னம் ஆகிட. என்னென்னா வந்து எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நான் என்னெல்லாம் படித்தேன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்பர்ட் டியூரர் படம் ஞாபகம் இருக்கா? யாரெல்லாம் பார்த்துருக்க சொல்லுங்க. ஆல்பர்ட் டியூரர்னு ஒரு ஆர்டிஸ்ட். என்ன ஒருத்தருமே பார்க்கலையா? ஆல்பர்ட் டியூரர் இன்னைக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் எந்த பீரியடு? வெரி குட். அவர் வந்து ரெனசான்ஸில் கொஞ்சம் ஏர்லியஸ்ட் அவர் தான். டியூரர் மாதிரி ஒரு ரிமார்க்கபிள் பெயிண்டர் அந்த பீரியடில். நான் வந்து டியூரரை பற்றி பேசினா உணர்ச்சி வசப்படுறேன் நான் அவ்வளோ தூரத்துக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா கிறிஸ்துவ வீடுகளிலும் ஒரு வணங்கும் கை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கை கும்பிட்றவங்க. அந்த படம் அவர் படம் தான். அது அவர் கிரைஸ்ட் இப்போ கதை, அதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த படத்துக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. அது அவங்க அண்ணனுடைய கையை அவர் பெயிண்ட் பண்ணது. அந்த அந்த பெயிண்டிங் முன்னாடி இந்த ஸ்டோரி போய் இனிமேல் தேடி படிச்சு பார்த்தேன். டியூரர் என்னென்னா எதுக்கு சொல்கிறேன்னா, ரெனசான்ஸ் பீரியடில் வாட்டர் கலர்னு ஒரு மீடியம் கிடையாது. வாட்டர் கலர் அப்படின்னு ஒரு மீடியம் கிடையாது. அவர் ஒர்க் பண்ண டைமில் ஏன் இதை சொல்கிறேன்னா கம்பேர் பண்ணுறது சொல்கிறேன். அவர் வந்து வாட்டர் கலர்னு ஒரு மீடியம் வாழறதுக்கு 100 yearsக்கு முன்னாடி அவர் வாட்டர் கலரில் பெயிண்ட் பண்ணுறார். இன்றைக்கும் இருக்குது எல்லாம். அவர் அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. ஒரு முயலெல்லாம் வரைஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எல்லாம் ஹேராக இருக்கும். அவ்வளோ ஷார்ப் பிக்சர். தெர் ஆர் சோ மெனி வாட்டர் கலர் பெயிண்டிங் இருக்குது அவர் பெயிண்டிங். எதுக்கு சொல்கிறேன்னா, அப்படி ஒரு மீடியமே இல்லாதப்ப எப்படி அதை ஒரு மீடியமாக எடுத்துட்டு அவர் ஒர்க் பண்ணிடுறார். 100 இந்த வாட்டர் கலர்னு எல்லா ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள். அது ஒரு மீடியமாக டேர்ன் ஆகுது பாருங்கள். அதுக்கு முன்னாடி 100 வருஷம் முன்னாடி அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் அதை அவன் இப்போ என்னென்னா எப்படின்னா எட்டர்னலாக இருக்கும் பெயிண்டிங் பாருங்கள். எல்லாம் அவருடைய ஒர்க்கெல்லாம் பாருங்கள். சும்மா உதாரணத்துக்கு அதை சொல்கிறேன் நான். அதனால் என்னென்னா டெஃபினட்டாக ஆர்டிஸ்ட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து எனக்கு பிகாஸ் ஆஃப் அனிமேஷன் நான் வந்து எதையும் பெயிண்டிங்கை தனித்தனியாக பெயிண்டிங்கை காமிக் புக்கை இங்கேயும் காலேஜ்லேயும் நான் படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்களோ ஆதி கூட என்கிட்ட என்ன சொல்லுவார், நீங்கள் கொண்டாந்து இந்த புத்தகம்லாம் எனக்கு கொடுக்கல, எனக்கு தெரிஞ்சிருக்காது வருது அப்படின்னு சொல்லுவார். நான் தான் கொடுப்பேன். முக்கியமான கலைஞர்களை பற்றிய புத்தகம்லாம் நான் கலெக்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் இதை பாருங்க சார்னு கொடுப்பேன். என்னென்னா அதுக்கு வரைகிறவங்கலாம் குப்பை அப்படின்னு ஒரு இதெல்லாம் உண்டு. அதாவது நாங்கள்லாம் சீரியஸ் ஆர்டிஸ்ட், அவங்களாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் சொல்லுவாங்க. இந்த பல பேர் பேசிட்டே இருப்பாங்க, நீங்கள் கேட்டுருப்பீங்க. அந்த வரலாறு பார்த்தீங்கன்னா அது வேறு, இவங்களுக்கு தெரியாது. ஹிஸ்டாரிக்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. சாரி கூட வந்து காமிக் புக்கு வந்து இன்னும் வந்து ஜாப்பனீஸ் உங்களுக்கு தெரியும். மாங்கா வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் மாங்கா இன்னைக்கு எல்லாரையும் ரீச் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக நான் படிக்கும்போது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது மனோபாலா அவெல்லாம் என் கிளாஸ்மேட், நான் அவன் பாண்டியன் இப்படி எங்கள் செட்டு ஆர்டிஸ்ட் எல்லாம் இருக்கும்போது நான் இந்த மாதிரி தேடி படிச்சல அப்போயும் ஒரு மாங்கா மயிலாப்பூர் பழைய புஸ்தக கடையிலலாம் நான் வாங்குகிறேன் ஃபஸ்ட்டு ஜாப்பனீஸ் காமிக் புக்கு. அதுவும் ஒரு பெரிய உலகம். ஏன் இதை சொல்கிறேன்னா, அவங்க என்னென்னா 80sலாம் ஒரு மாதத்துக்கு 40லேருந்து 50, 60 மேகசின் வருது. அங்கே வந்தது ஒரு மேகசினும் 600 பக்கம் இருக்கும், 600 pages. அதில் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 450 pages வரும் காமிக்காவே, அதாவது இல்லஸ்ட்ரேட்டடாக இருக்கும். அவங்க எல்லாமே ஜாப்பனீஸ், தென் இவங்க ஃப்ரெஞ்சு
இவங்கெல்லாம் என்ன எப்படின்னா எல்லாத்தையுமே வந்து சீக்வெண்டல் பிக்சர்லாம் படிப்பாங்க. அதாவது நாம் சொல்கிறது என்னென்னா ஒரு உறைந்த சித்திரம் நாம் பண்ணுற பெயிண்டிங். சீக்வெண்டல் இமேஜ் என்னென்னா தொடர் சித்திரங்கள் மூலியமாக கம்யூனிகேட் பண்ணுறது. ஒரு 4 பேனல், 5 பேனல், 6 பேனல், 8 பக்கம், அது எப்படி நரேட் பண்ணுறது பேனல் பேனலாக. இது ஒரு ஆர்ட். இதுக்கு பிறகு மூமெண்ட் ஆட் ஆகுது, அதான் அனிமேஷன். மூமெண்ட் ஆட் ஆகுது, அதான் சினிமா. ஸோ இது எல்லாத்துக்கூடையும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. இது வந்து அசையாத உறைஞ்ச சித்திரம், நாம் பெயிண்ட் பண்ணுறது உறைஞ்ச சித்திரம். இந்த சித்திரத்துக்கு கூட இதெல்லாம் அறிவை தெரிஞ்சு ஏற்கனவே நான் பெயிண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு பேர் எனக்கு டக்குன்னு நான் என்ன வர மாட்டேங்குது. அந்த பொண்ணு தான் முதல்ல டீலக்ஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு காரணம். என்னென்னா ஆர்டிஸ்டாக இருந்ததுனாலையும் சாஃப்ட்வேர் எழுதுறதுக்கு வந்ததுனாலையும் ஆர்டிஸ்டுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கணுமேனு அந்த பொண்ணு நினச்சதுனால தான் அந்த சாஃப்ட்வேர் வந்தது. அந்த நான் டீலக்ஸ் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு ரொம்ப இதாக நினைப்பேன். ஒரு இது ஐ திங்க் போலீஸ் நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவங்க வந்து இதே மாதிரி தென் நான் இப்போ சொன்ன 70s தான் மெதுவாக வந்து சினிமா, காமிக், இது அனிமேஷன், தென் ஸ்பெஷல் எஃபெக்ட் இதெல்லாம் கனெக்ட் ஆன ஆர்டிஸ்ட்னால தான் ஸ்டார் வார்ஸ் படம் வந்தது. ஸ்டார் வார்ஸ் வந்த உடனே சினிமாவெல்லாம் வேறையாகுது. அது எப்படின்னா அது வந்து ஸ்டார் வார்ஸ் வேறு எப்படி இல்லை, ஸ்கல்ப்டர்ஸ் மாடல், சின்ன மினியேச்சர் பண்ணுறவங்க, பேக்ரவுண்டு பெயிண்ட் பண்ணுறவங்க, அனிமேஷன் பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் அந்த படத்துக்குள்ளே போன பிறகு அதில் வேலை செஞ்சவங்க தான் சாஃப்ட்வேர் இது ஃபோட்டோஷாப்னு எழுதுறதுக்கு காரணமாக இருந்தவங்க அவங்க தான். ஸோ இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. யார் எந்த ஆர்டிஸ்ட்டு எப்பப்போ எதெல்லாம் எவ்ரி டிக்கேட் 10 வருஷம் ஒருத்தவங்க எப்படி இதை கனெக்ட் பண்ணிகிட்டே வர்றாங்க. கூட நான் வாங்கும்போது இந்த வேக்கம்ல நான் பெயிண்ட் பண்ணுறேன். அது வந்து நான் அதை விலைக்கு வாங்கும்போது 45,000 ருபீஸ். நான் 2 கிரவுண்டு நான் சொல்லிட்டேன், 2 கிரவுண்டு வாங்கிருக்கலாம். நான் அதை வாங்கினேன் வேக்கம் டேப்லெட். ஆனால் அந்த டேப்லெட்டில் மவுஸில் தான் வரைவாங்க எல்லாருமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. என் கூட ஃபெலோ ஆர்டிஸ்ட்டை நான் பேனில் தான் வரைகிறேன்னு சொல்கிறேன். பெண்ணில் தான் வரைகிறேன், நான் பெண்ணு தான் யூஸ் பண்ணேன். ஒன்லி திங் இது என்னென்னா பேப்பரில் இட் இஸ் நாட் பேப்பர், இட் இஸ் நாட் தி ஆர்கானிக் கலர், நம்ம யூஸ் பண்ணுற கலர் கிடையாது. ஆனால் கூட வந்து நான் இது ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே வரையணும். இங்கே வரையணும், ஆனால் ஸ்க்ரீனை பார்க்கணும். இங்கே வரையணும், ஸ்க்ரீனை பார்க்கணும். நானே நமக்கு இருக்கிறவங்களே ஆர்டிஸ்டுகளுக்கே வாங்கி கொடுத்தேன். பத்திரிகையில் இருக்கிறவங்களாம் என்னை பார்த்து அவங்களாம் நானே கைட் பண்ணேன். சில பேருக்கு இதெல்லாம் ஈஸி. அப்போ பத்திரிகைக்கு நான் வந்து அது ஒரு ஆசை எனக்கு. கம்யூனிகேட்டிவ் இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் எனக்கு ஒரு ஆசை இருந்தனால பத்திரிகைக்கு வரது. அதெல்லாம் குப்பைன்னு சொன்னவங்க உண்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைஞ்சவங்களாம் குப்பை தான் சில பேர். அதில் அவங்க என்னென்ன அப்போ ஆதிசாரம் நானும் போய் நம்ம நவீன ஓவியத்துக்கும் சிறு பத்திரிகைக்கு மேலே நாங்கள்லாம் இருக்கும்போது 70s இருந்த தொடர்பு பெரிய பத்திரிகைக்குள்ளே இல்லை. அதனால் நாங்கள் அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் 80s அதெல்லாம் ஒர்க் பண்ணோம். இப்போ 80s 80s நாங்கள் ஒர்க் பண்ண பகுதி இந்த அந்த டைமில் பாஸ்கர், ஆதி, தர்ஷனா 3 பேரும் தான் ரொம்ப பிவிட்டல் பர்சனாலிட்டிஸ். அவங்க தான் வந்து சிறு பத்திரிகையோட கனெக்ட் ஆனாங்க. நவீன ஓவியமும் சிறு பத்திரிகை கனெக்ட் ஆகுது. அவங்க 3 பேர் பெரிய அளவில் வருவாங்க. என்ன நினைச்சாங்க, நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நான் நல்லா ட்ராயிங் பண்ணுறேன்னு என்ன நினச்சாங்க. எனக்கும் விருப்பம் இருந்ததா அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் அது எங்கே அப்படியே எந்த இடத்துக்கு வந்ததுன்னா கம்ப்யூட்டர் வந்த உடனே இப்போ நான் சொன்ன பாருங்க, ஸ்க்ரீனை பார்த்துட்டு இங்கே வரைங்க. அது சில பேருக்கு கோஆர்டினேட் ஆகலை. இப்போ இருக்காங்க, அவங்க பேரை சொல்ல, அவங்களுக்குலாம் கஷ்டப்பட்டாங்க. அவங்க இங்கே பார்த்துக்கிட்டே இங்கே வரையணும். அது சில பேருக்கு வராது. எப்படின்னா நான் இங்கே வந்து 1 இன்ச் தான் இங்கே கோடு போடுவேன், அங்கே 4 இன்ச்சு வரும். அது சில பேருக்கு மென்டலி கோஆர்டினேட் ஆகும். எனக்கு அதெல்லாம் அந்த சிக்கல் இல்லை. நான் லெஃப்ட் ரைட்டெலாம் ஒர்க் பண்ணுறாரு, அதனால் எனக்கு அந்த சிக்கல் இல்லை. ஆரம்பத்தில் அப்படி ஒர்க் பண்ணேன். தென் ஸ்லோலி வேக்கம் வந்து ஸ்க்ரீன் மேலே நீங்கள் வரைகிற மாதிரி சென்சிட்டிவாக வந்துருச்சு. இப்போ எல்லா டிசைனையும் இப்போ நீங்கள் ஐபேட்லேயே ஒர்க் பண்ணுறீங்க. எங்கன்னா இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த டிரான்சிஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து நியூ மீடியம் எப்போவுமே கிடச்சிட்டே இருக்கும். அது கிடைக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள், இதுக்கு முன்னாடி எக்யூப்மெண்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது நான் அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் படிக்கும் போதெல்லாம் கேன்வாஸ் நாங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ ரெடிமேட் கேன்வாஸ் விற்குது. அது வேன்கா பெயிண்ட் பண்ண நேரத்துலாம் பொடி தான் விற்றான். கலர் வந்து பவுடராக தான் இருந்துச்சு. அவங்களாம் வாங்கிட்டு வந்து கலரை வந்து மிக்ஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணாங்க. இப்போ டியூப்ல இருக்குது. அதனால் நான் அதெல்லாம் ஆர்டிஸ்ட் இல்லை, இதெல்லாம் ஆர்ட் வரையலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது போல தான்
இப்போ எக்யூப்மெண்ட்டோட வந்துச்சு. நான் வந்து நான் எப்படிலாம் அதை என்கவுண்டர் பண்ணேன்னா, ஆர்டிஸ்ட் ஆர்கானிக்கா இருக்கிற பேப்பர்ல வரைகிறது இருக்கு பாருங்க, இது எப்பயும் டெட்டே ஆகாது. இதுக்கு ஆல்டர்னேட்லாம் வராது எப்பயும். அதாவது என்னன்னா, நான் பேப்பர்ல வரைகிறேன், கேன்வாஸ்ல வரைகிறேன். ஆனால் இப்போ என்ன வசதி எனக்குன்னா, நான் லேயர் லேயராக வரையலாம். ஒரு லேயரில் வரைகிறது எனக்கு பிடிக்கலைன்னா அதை நான் தூக்கிட்டு வேற ஒன்று வரையலாம். அப்புறம் ஒரே பெயிண்டிங்கை 10 வருஷம் நான் பண்ணலாம். முன்ன அப்படிலாம் பண்ண முடியாது ஆர்டிஸ்ட். அதனால தான் மெதுவாக அது வந்த உடனே ஃபிலிம் போயிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னுடைய ஃபெலோ ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்லுவேன், ஃபிலிம் செத்துரும்னு சொல்லுவேன். ஃபிலிம் செத்துரும், அதனால டிஜிட்டல் தான் இருக்கும். சினிமா ஃபிலிம்லேருந்து போயிடும், ஃபோட்டோகிராஃபி ஃபிலிம்லேருந்து போயிடும். ஏன்னா எவ்ரி பிக்சல் ஒரு கிரியேட்டிவ் பர்சன், ஒரு ஆர்டிஸ்ட், ஃபோட்டோகிராஃபர், எவ்ரி பிக்சலையும் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம், எடுக்கிறதுக்கு பின்னாடி எடுத்த பின்னாடியும் நீங்கள் நிர்ணயம் பண்ணலாம். ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட அது என்ன பண்ணிருச்சுன்னா ஜனநாயகப்படுத்திடுச்சு, கிரியேட்டிவ் ப்ராசஸை ஜனநாயகப்படுத்திடுச்சு. அதனால அதான் அழிவா இருக்கும். நீங்கள் டாக்குமெண்ட்டு அழியாத விஷயங்களை ஹை ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா தான் வந்து ஃபிலிம் அலைவா இருந்துச்சு. இப்போ ஃபிலிம் இல்லை, லிட்டரலாக இல்லை. ஃபிலிமை காப்பாற்றுறதுக்காக ஃபிலிமில் வேலை பார்க்குறது இல்லை இனிமேல், அது கிடையாது. ஸோ ஆனாலும் இப்போ ஹை ரெசல்யூஷன் வந்து 300 டிபி மேலே என்ன 800 டிபி அப்படிலாம் ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு பவர் இருந்தால், ஸ்பேஸ் இருந்தால் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அவ்வளோ பெரிய நான் பண்ணும்போது ஒரு 25 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 இன்ச் மேக்லேயே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 6 மாடி உயரத்துக்கு ஃப்ளக்ஸில் அதை வந்து பிரிண்ட் பண்ணோம். 6 மாடி ஆர்எம்கே பண்ணாங்க. அது என்னென்னா, நான் தான் சொன்னேன் இப்படி ப்ளோ பண்ணலாம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பேனர் வரைகிறதுன்றது, அதை பேனர் வரைகிற ஆர்டிஸ்ட்லாம் நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து நவீனம் படலைன்னா ஓவர் நைட் உங்களெல்லாம் கில் பண்ணிடும், ஃப்ளக்ஸ் வந்து உங்களை கில் பண்ணிடும், அதனால் அதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலான்னு சொல்லுவேன். அப்போ ப்ளோ பண்ணலான்னா ஃபோட்டோகிராஃபை இவ்வளோ பெருசாக ப்ளோ பண்ணலாம் அப்படின்னு வந்த உடனே அவங்களுக்குலாம் வேலையெல்லாம் போயிடுச்சு. அப்போ நான் டெலிபரேட்டாக எப்படியா இருந்தாலும் ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு நிறுவனம்னா நான் டெலிபரேட்டாக வரைஞ்சி அவ்வளோ பெரிய ப்ளோப்பெல்லாம் பண்ணணும். அது வந்து இல்லை, ஆர்டிஸ்டான ஸ்பேஸ் எப்போ யாரும் பறிக்க முடியாது அப்படின்னு ஒரு ஏரியாவில் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அது எங்கன்னா மெதுவாக எந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னா, அது வந்து இன்னைக்கு ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்து நான் 21லேருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் அது ப்ரிமிட்டிவாக தான் இருக்குது. இப்போவும் அது ப்ரிமிட்டிவாக தான் இருக்குது. In 4 years, ஆமாம் ரைட் சார். அது வந்து in 4 years ஏஐ வந்து வேறு இடத்துல இருக்கும், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. ஏஐ எப்படின்னா, நான் 2021 நான் என்கவுண்டர் பண்ணும்போது எக்ஸைட்டிங்காக தான் இருந்துச்சு. மெதுவாக நோ ஏஐன்னு ஒரு குழு இருந்தாங்க, யூரோப்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் குழு, அவங்களெல்லாம் எனக்கு பழக்கம் இருந்ததுனால. ஏஐ எப்படின்னா, இந்த பொது தரவை எடுத்து, அதாவது பொது தரவை எடுத்து காப்பிரைட் ஆக்ட் நீங்கள் பண்ணது நான் பண்ணதெல்லாம் எடுத்து அது வேலை பார்க்குறதில்ல ஏஐ. ஆகையினால அது ஆர்டிஸ்டோடைய, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோடைய என்ன சொல்லுங்க, அவனுடைய ப்ராப்பர்ட்டியை அது திருடுது, அதுலேருந்து எடுத்து பண்ணிடுது அப்படின்றனால அதை டினை பண்ணணும், அதை மறுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு இயக்கம் வந்துச்சு ஐரோப்பா மூலம். நான் அதெல்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டேன். நானும் சில பேரோட இன்ஸ்ட்ராக்ட் பண்ணேன். நோ ஏஐ அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு உலகம் போகிறாங்க. ஆனால் காலப்போக்கில் அதை ஒன்றும் செய்ய முடியாது போல. அது எனக்கு தெரிஞ்சிச்சு 2022. தென் ஐ ஹவ் ரியலைஸ் தட், பார்த்து பயப்படுறது, நான் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். யூஸ் பண்ணி பார்க்குறதுனா எப்படின்னா, நாட் தட் ஏஐ வந்து பண்ணிடும் அப்படின்னா, அது வந்து நான் அதுக்கிட்ட வேலையை கொடுத்துட்டு நான் தூங்குறது இல்லை, அப்படி கிடையாது. ஏஐ எனக்கு எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியமானது. எப்படி அது எனக்கு சர்வீஸ் பண்ணுறது அதை நான் அறிஞ்சா இப்போ என்னென்னா இன் டைம் இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா, ரிப்பீட்டிவ் வேலையெல்லாம் அது செய்யும். ஒன்று நம்ம செமெட்ரிக்கில் ட்ராயிங் பண்ணுறோம், ஒன்றும் இல்லை. நான் வீவர் சர்வீஸ் சென்டரில் இருக்கும்போது உங்களுக்கு உதாரணம் சொன்னேன், புட்டா வரைகிறோம். ஒரு சாரியில் புட்டா வந்து சாரி பூரா புட்டா இருக்குது, அது வரைகிறோம். ஆதி சார் நாங்கள் எல்லோரும் இருப்போம். அப்போ நான் என்னென்னா இதில் ஸ்ட்ரேஷிங் ஷீட்டில் அதை ட்ராயிங் பண்ணி அந்த மொத்த ஸ்பேஸ்லேயும் காப்பி பண்ணி திருப்பி ட்ராயிங் பண்ணி புட்டாவாக வரைவோம். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஜெராக்ஸ் மிஷின் அப்போ தான் வருது.
ஜெராக்ஸ் வாங்குங்க, இதெல்லாம் காப்பி பண்ணி ஒட்டிடலாம், ஒட்டிட்டு முடிஞ்சிடும். நம்ம வந்து நேரம் எதுக்கு போயிடலாம், ஸ்க்ரீன் பிரிண்ட் போகிறது. அப்போ ஜெராக்ஸ் வீடியோ வாங்க மாட்டேன் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸில். அது ஆர்ட் செக்ஷனுக்கு தானே பயன்படுத்துகிறாங்க. அப்புறமேல் லெட்டர்லாம் காப்பி பண்ணலான்னு தெரிஞ்சவங்க தான் ஜெராக்ஸ் வீடியோ வாங்கினாங்க. நாங்கள் அப்போல்லாம் அப்படி அந்த மாதிரி எப்போவுமே ஒரு எதிர்மறையான ஒரு இது. ஏன்னா புரியலன்னு தான் அதெல்லாம் செய்வாங்க. புரிஞ்சிச்சுன்னா அப்போ அதே மாதிரி தான் இப்போ எங்கே வந்துச்சுன்னா பயன்படுத்துறது தான் நிறைய பேரை. ஆனால் அது கிடையாது. நானே வந்து நான் ஒன்றும் இல்லை, ஒரு இப்போ நேற்று கூட தான் சொன்னேன், ஒரு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தமிழ் கேர்ளை ரெண்டர் பண்ணி காமி அப்படின்னு நான் கேட்டேன். இதுகிட்ட அது சீன பொண்ணு தான் நம்பிச்சிச்சு 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா தமிழ் இமேஜ், தமிழ் தரவு பொது வெளியில் குறைவாக இருக்கு. அப்போ அது சீன பொண்ணு ஹிஸ்டாரிக்கலாகவும் இருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக வேறு கதையெல்லாம் நிறைய இருக்காங்க. ஸோ சீன பொண்ணாங்க. அப்புறம் இன் 6 months இந்திய பொண்ணை காமிச்சிச்சு, நார்த் இந்தியன் அப்படின்லாம் காமிச்சிச்சு. ஆனால் இப்போ தமிழ் பொண்ணை காமிக்கணும். ஏன்னா இந்த 2 years நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க கூட. அதனாலும் அது ஆத்தென்டிக் இமேஜ் இல்லை. அது வந்து இந்த என்ன இவங்க அந்த கிருஷ்ணா மூமெண்ட், ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா மூமெண்ட் இருக்கு பாருங்க, அந்த படம். அப்புறம் நமக்கு இங்கே அவைலபிளாக கிடைக்கிற ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் வச்சுட்டு ஒன்று குக் பண்ணுது. அப்படிதான் இருக்கு. ஆனால் கன்வின்சிங்காக இருக்கு. அப்புறம் வந்து அதான் இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து வேற வேறையாக ஒர்க் பண்ணேன். எனக்கு வேணுன்ற தரவெல்லாம் வாங்கினேன். அப்படின்னு நான் ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவேன். பண்ணால் ஸ்கேல் பயன்படுத்துகிற மாதிரி தான். ஸ்கேலு அதுக்கு முன்னாடி கிடையாது, கேம்பஸ் கிடையாது, ஒரு பீரியட் கேம்பஸ் கிடையாது. ஆர்டிஸ்ட் அதை கண்டுபிடிச்சவங்க அதை பயன்படுத்த காம்பஸ்லாம் பயன்படுத்தாமல் நீ வட்டெல்லாம் போடக்கூடாது. நீ யாரும் சொல்லுவானா, யாரும் சொல்லுவானா? ஸோ காலம் வந்து உங்களை புஷ் பண்ணி சில வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது இல்லைன்னு உங்கள்கிட்ட அது ஒரு பங்களிப்பு உங்களுக்கு கொடுக்கும். ஸ்டில் ஆர்டிஸ்ட்டுக்கு எப்பவுமே ஒரு ஸ்பேஸ் இருக்குது, எப்பவுமே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பயப்படக்கூடாது. இப்போ நான் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இதே போல் க்ளோசர் டு பெர்லின் பக்கத்தில் இருக்கிறாரு. அவர் பண்ணுற பெயிண்டிங் வந்து 70% ஏஐ யூஸ் பண்ணுறாரு, 30% தான் ஒர்க் பண்ணுறாரு. ஆனாலும் ஏஐ முழுசாக அதை பண்ண முடியாது. அது வந்து அவருடைய இமேஜ். அங்கே தான் ஆர்டிஸ்டிக் ஸ்பிரிட் இருக்கு. அதாவது இந்த சர்வீஸை வாங்குறாரு. நானே இன்னொன்று 2022 டிராஸ்கி மருது என் பேரே போட்டு டிராஸ்கி மருது பெயிண்டிங் மாதிரி பண்ணிக்க அப்படின்னு நானே கேட்டேன். அது வந்து என்னையும் ஒரிஜினல் டிராஸ்கி மிக்ஸ் பண்ணி காமிச்சு. நான் வச்சிருக்கேன் அந்த படம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு தரவெல்லாம் போயிடுச்சு இருக்கு. ஸோ எங்கேயாவது காமிக்கும், ஏதாவது ஸ்டைலைசேஷனை ஃபாலோ பண்ணும், அவ்வளோதான். அது வந்து ஸ்லேவ் மாதிரி தான் வேலை பண்ணும். நீ கொடுக்குற அறிவை வச்சுக்கிட்டு அது வேலை பார்க்கணும், அவ்வளோதான். ஸ்டில் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஒரு 10 பேர் ஆர்டிஸ்ட்டு. நான் ஒருத்தன், என் கூட யங் ஆர்டிஸ்ட் உங்களை மாதிரி நம்ம கும்பகோணம் இங்கெல்லாம் ஒர்க் பண்ண பசங்க என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஒரு நியர்லி 9 ஆர்டிஸ்ட்டு வந்து அவங்க வந்து நான் வந்து மேனுவலாக ட்ராயிங் பண்ணுவேன், மார்க்கரில் லைன் ட்ராயிங் மார்க்கரில் அதை ஸ்கேன் பண்ணிடுவோம். அந்த லைன் ட்ராயிங் நீங்கள் பார்த்துருக்கு, இதில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஒரு 10 கட் அவுட் அனிமேஷன் நான் பண்ணால் இவங்க எல்லோரும் சேர்ந்து பண்ணுவாங்க. நானும் 10 பேரும் எங்கள் ஆர்டிஸ்ட் எல்லோரும் நல்ல ட்ராயிங் பண்ணுற பசங்க. நம்ம பசங்க நாங்கள் பண்ண வேலையை 2 மாதம் செஞ்ச வேலையை ஏஐ வந்து 7 நிமிஷம் தான் பண்ணுவோம். 10 பேர் 2 months வந்து பண்ணாங்க. இன்னும் போக வேற ஆகிடும். அப்படின்னா எனக்கு இங்கே இப்போ அனுபவத்தில் என்ன தெரியுதுன்னா, ரிப்பீட்டிவ் ஒர்க்கெல்லாம் அது பண்ணிடும் அப்படின்னு நானே ஐடென்டி பண்ணேன். ஆனால் எது ரிப்பீட்டிவ் ஒர்க்குன்றது ஆனால் எல்லாம் இருக்குங்களா, அது விரிஞ்சிக்கிட்டே போகுது. அதுவே நாங்களே பார்க்குறோம். எப்படின்னா ஒரு அனிமேட் பண்ணணும்னா சில சாஃப்ட்வேரில் வந்து நோட்ஸ் வச்சுட்டிங்கன்னா அது அனிமேட் பண்ணும். அதாவது ஸ்கெல்டன் இருக்குல்ல, அனிமேஷனுக்குள்ள ஒரு ஸ்கெல்டன் வைக்கணும். இந்த ஸ்கெல்டனே அது வைக்குது. ஒன்லி திங் யூ ஹாவ் டு டூ தி கீ ஃப்ரேம் பிகாஸ் யூ ஆர் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு இது இருக்குல்ல, ஸ்பிரிட் இருக்குல்ல, அவன் அதை செய்யலாம். அப்போ எப்படின்னா டூலுக்கு ஒரு அறிவு வந்துட்டே இருக்கு. அப்போ நான் வந்து மனுஷன் நினச்சேன், நான் ஆர்டிஸ்ட்டு. அந்த டூலை வின் பண்ணி எனக்கு சர்வீஸ் பண்ணுற மாதிரி ஆக்கணும். அதை பயந்துட்டு நம்ம ஓடக்கூடாது. அந்த இடம் வந்துருச்சு.
அப்போ ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இனிமேல் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுற முறையும் மாறிடும், அதுலாம் சந்தேகமே கிடையாது. ஃபிலிம் மேக்கிங்கை, சினிமாவை ஒன்றும் இல்லை, இன்னொன்று இதே மாதிரி ஒரு ஒரு கேர்ள், தமிழ் கேர்ள், ஒரு பாவாடை தாவணியோட ஒரு பொண்ணு சைக்கிளில் மார்க்கெட்டுக்குள்ளுக்குள்ள சைக்கிளில் வேகமாக ஓட்டிகிட்டு போய் அங்கே இடித்து ஒரு பாட்டி வச்சிருக்கிற கடைக்கு மேலே போய் விழுந்துடுறா. இதை 4 பேஜில் காமிக் புக்காக காமிச்சிருச்சு. அப்படின்னா எங்கே நான் வேலை செய்கிறது, எந்த இடத்துல நான் வேலை செய்கிறது? எனக்கு நான் ஒரு 50 years எனக்கு ஒரு கேலிபர் இருக்கு, நான் வந்து எனக்கு ஒரு பயிற்சி இருக்கு அகாடமிக்காக. அப்போ அது இங்கே அப்படி என்னை திரும்ப திரும்ப கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை புஷ் பண்ணுது. நான் அலைவா இருக்கிற வரைக்கும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நான் அலைவா இருக்கணும்ல, இல்லைன்னா உங்களை சாப்பிட்டுட்டு போயிருந்தான். ஆனால் இப்போ என்னென்னா டைலூட்டும் ஆகிடும். இந்த 3-4 வருஷத்தில் பெரிய குப்பையும் சேர்ந்துடும், அதுலேயும் சந்தேகமே இல்லை. ஸ்டில் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸ் தான் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப இப்போ ரொம்ப குரூஷியலான டைம் தான் அது. இது ஒரு 4 வருஷத்தில் இவால்வ் ஆகி உயரத்துக்கு வரும்போதே நீங்களும் கூடவே அதை தயார்படுத்திக்கிட்டே வர்றதும் பட்சத்தில் தான் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நீங்கள் அலைவாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக அதே நேரத்தில் எப்போதும் ஸ்கெட்ச் புக் கையில் வச்சுக்கிட்டே இருக்கிறது, எப்போதும் பேப்பர், பென்சில், என்ன ஒயிட் பேப்பர் சால்வ் பண்ணுறது இன்னும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ ஸ்கெட்ச் புக் இருக்கு பாருங்க. ஸ்கெட்ச் புக் கூட வேறு ஃபார்மில் வந்துருச்சு. ஒரு பீரியடில் இந்த சாஃப்ட்வேர்லாம் நான் பார்த்த வரையில், நான் கிராஸ் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் இதெல்லாம் வரமாட்டாங்க, இந்த சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பேப்பரில் வரையும் போது இருக்கிற சுகம் ஐபேட்லலாம் வர்றதுக்கு வரமாட்டாங்க. சிஸ்டமில் வேக்கமில் அதில் என்ன செஞ்சாங்கன்னா, நான் வரையும் போது பென்னில் வரைஞ்சேன்னா கிரக்கரன்னு ஒரு சத்தம் வருது பாருங்க, அதெல்லாம் கொடுத்தாங்க ஆர்டிஸ்ட்டை ஃபுல் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் தேவையில்லாமல் ஆயிடுச்சு. நானே அதெல்லாம் என்ஜாய் பண்ணேன் ஒரு பீரியடு. இப்படி இழுத்தா பென்னு கரக்கரன்னு வரும்ல, அந்த சவுண்டெல்லாம் வந்தது, அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் தேவையில்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அதான் நான் சொன்னேன், ஐபேட் இஸ் சால்விங் சோ மெனி ப்ராப்ளம். அது ஒரு ஸ்கெட்ச் புக்கு தான். பேரலில் இன்னைக்கு 3D அதில் வரல. செல்ஃபோனில் அன்ரியல் இன்ஜின் சாஃப்ட்வேர் செல்ஃபோனில் வந்துட்டாங்க. ஸோ ஃபிலிம் மேக்கிங், தென் பெயிண்டிங், பெயிண்டிங், ஃபோட்டோகிராஃபி, ஃபிலிம் மேக்கிங், அனிமேஷன், எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, இந்த ஏஐ இன் அதர் வே லேபர்லாம் அது வாங்கிட்டு உங்களை இன்னும் சுதந்திரமாக கற்பனை உலகத்தில் இருக்கிறதுக்கு விடுது. அப்படிதான் நீங்கள் பார்க்கணும், அப்படி தான் அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். எல்லோரும் பயமுறுத்துவாங்க. அப்புறம் ஏஐ நம்ப வேண்டியதில்லை, எந்த நேரமும் ஏஐ நீங்கள் நம்பவும் வேண்டியதில்லை. நீங்கள் அதாவது கூட நான் எதுக்கு சொன்னால் அது ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது, அதையும் அடாப்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்போ தான் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட்டு பேரலாக குளோபல் கிரியேட்டிவ் பீப்புளுக்கு நடுவில் நானும் ஆர்டிஸ்டாக இருக்க முடியும். அதான் முக்கியமானது. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதாவது காப்பி பண்ணுறது தப்புன்னு இல்லை, காப்பி பண்ணி தான் நீங்கள் அப்பாவை பார்த்து நான் காப்பி பண்ணுறேன், அம்மாவை பார்த்து காப்பி பண்ணுறோம். காப்பி பண்ணுறது லேர்னிங் ப்ராசஸ் தான் காப்பி பண்ணுறது. ஆனால் அங்கேயே இருக்கக்கூடாது, அதுதான் சொல்லுவேன். அதாவது எப்படின்னா, நான் எங்கே காலேஜில் இதே கேம்பஸ்க்குள்ளே எனக்கும் இது சந்தான்ராஜுக்கும் ஏற்பட்ட ஒரு என்கவுண்டர். அவர் என்னை நான் 3rd year ஸ்டூடெண்ட்டு, அவர் 4th year ஃபைனலுக்கு டீச் பண்ணுறாரு. ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சந்தான்ராஜ் என்ன எப்படின்னா, அது எனக்கு கண் திறந்தது அன்றைக்கி தான். அப்படி சொன்னார், என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு டைம் அது. அவர் நான் உட்காந்து இங்கே லேண்ட்ஸ்கேப் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என் பின்னாடி பார்த்துட்டே நிற்கிறார் நான் பண்ணுறத. நான் இன்னும் மச் ஜூனியர், அவர்கிட்ட இன்னும் போகல. அவர் 4th yearக்கு, நான் 3rd year படிக்கிறேன். நான் பெயிண்ட் பண்ணுறேன், அவனுக்கு தான் இது பெயிண்ட் பண்ணுறேன். நான் பையனோட பின்னாடி பார்த்துட்டு இருக்கேன். நான் கவனிக்கல அவரை.
நான் பெயிண்ட் பண்ணுறது கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடி வந்து பார்க்கும்போது இடிச்சு யாருன்னு பார்த்தா இவர் நிற்கிறார், சந்தானராஜன் நிற்கிறார். அப்போ அவர் என்ன நான் பார்த்தோன்னே விளைகிறேன். அப்போ என்னை தோள்பட்டையை பிடிச்சி பின்னாடி இருந்து பிடிச்சி திருப்பி நீ பெயிண்ட் பண்ணுன்றாரு. நான் சும்மா பார்க்குறேன் நீ பெயிண்ட் பண்ணுற. நான் கூச்சப்பட்டுட்டு அப்படியே நிற்கிறேன். அப்போ என்கிட்ட சொல்கிறார், அதாவது ரொம்ப ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெசன் நான் அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணது, ட்ராட்ஸ்கி யூ கேன் ட்ரா எனி திங். அவர் என்ன சொல்லுங்க, உன்னால் முடியும், நீ எது வேணாலும். அதாவது ஒன்ட்ட அகாடமிக்காக ஒரு லைன் இருக்கு, யூ கேன் டூ எனி திங். ஆனால் அங்கேயே நிற்கணுமான்னு கேட்டார் என்கிட்ட. அங்கேயே நிற்கணுமா, உன்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும், இருக்கிறத உனக்கு முன்னாடி இருக்கிறத அப்படியே வரைஞ்சிட முடியும், பெயிண்ட் பண்ணிட முடியும், ஆனால் அங்கேயே நிற்கணுமா அப்படின்னு கேட்டார். கோ ஃபர்தர். அவர் என்கிட்ட சொன்னது இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, கோ ஃபர்தர். அப்படின்னா என்னன்னா, இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தை நீ வரைஞ்ச அப்படின்னு நான் 50 ஆண்டுக்கு பிறகு நான் பார்க்குறேன்னா, நீ என்ன எனக்கு வரைஞ்சதை காமிக்கிறியோ அது மூலியமாக தான் நான் எல்லாத்தையும் ரீட் பண்ணுவேன். அதாவது ஒன் டைமை நீ பண்ணதை எல்லாம் ரீட் பண்ணுவேன். நீ பார்க்குறத இதுலேருந்து நீ லேர்ன் பண்ணிட்ட எங்கெல்லாம் பண்ணலாம் என்ன. அப்புறம் நீ அதை பார்த்து சொல்கிறவன்னு, ஆனால் நீ சொல்கிறது தான் அங்கே, நீ எப்படி வேணாலும் சொல்லலாம். என்கிட்ட சொல்கிறாரு, எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா, அந்த மரம் அங்கே தான் இருக்கணுமா, இன்னும் 2 அடி தள்ளி இருக்கலாம்னு சொல்கிறாரு. நீ அங்கே அப்படியே பார்த்து வரையிற, அந்த மரம் அங்கே தான் இருக்கணுமா, இன்னும் 2 அடி தள்ளி. பிகாஸ் இட் இஸ் யுவர் காம்போசிஷன், யூ ஹாவ் டு பியூட்டிஃபை தி இமேஜ். மேலே ஃபர்தராக நீ யோசிக்கணும். நீ ஸ்டடி பண்ணிட்ட. இப்போ என்னென்னா, அது 2 அடி தள்ளி இருக்கலாம். முன்னாடி இட் கேன் பி, இந்த முன்னாடி இருக்கிற புஷ் இன்னும் டார்க்காக இருக்கலாம். ஏன், வை நாட், நீ தானே எனக்கு காமிக்கிற. அப்புறம் ஸ்கை ப்ளூவாக இருக்கு, ஏன் ப்ளூவாக இருக்கணும், ரெட்டாக இருக்கலாமே அப்படிங்கிறது. அதனால அப்படியே இருக்கிறத பார்த்து ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு தகுதியும் சக்தியும் வந்துருச்சு. ஆனால் நீ அதுக்கு மேலே போகணும் அப்படின்னு எனக்கு பியூட்டிஃபுல்லாக, எனக்கு ரொம்ப சிம்பிளாக எனக்கு சொன்னார் லைஃப்பில். அதாவது ஸ்டடி இஸ் ஆல்வேஸ் ஸ்டடி. ஸ்டடி இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. அதாவது அப்புறம் என்னை எப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, ஃபைனல் இயர் நான் வரும்போதெல்லாம், ட்ராட்ஸ்கி கேன் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன், அவ்வளோதான் சொல்லுவார். ஈ கேன் ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு என் கான்ஃபிடென்ஸை சொல்லுவார். அப்படி அப்போ இது படிக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து லேர்ன் பண்ணுறோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நான் சொல்றதுன்னு ஒன்று இருக்கணும்ல. பார்த்ததை சொல்றதில்ல. சில பேர் நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்க வேண்டியதில்லை, அதுக்கு எல்லாத்துக்கும் ரீசன் நிறைய இருக்கு. நான் ரியலிஸ்டிக்காக வரைகிறேன், நல்லா விற்குதுன்னா நான் அதே பண்ணிகிட்டே இருப்பேன். நான் ஏன் எக்ஸ்பெரிமெண்ட் போனேன், நான் கம்ஃபர்ட் ஆகிட்டேன்ப்பா, அப்போ நான் அதே வரைவேன். அதில் வந்துடுவாங்க. அப்போ அவனுக்கு எப்படின்னா, நான் ஹி வில் பிகம் என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங் ஆர்டிஸ்ட் ஆயிடுவான். அவன் தயாரிச்சுட்டே இருப்பான். அதுக்கும் ஆர்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, அது பெயிண்டிங் தான், அவ்வளோதான். அது அப்படி ஆயிடுவாங்க. அப்புறம் ரியலிஸ்டிக்காக ஒரு இடம் இருக்கு, அதை பிரேக் பண்ணி வரேன்னு ஒன்று இருக்கு, டிஸ்டார்ட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. டிஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் தப்புன்னு கிடையாது, அதுவும் கிடையாது. அது எப்படி வந்தது, நாம ஏன் டிஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி தான் அகாடமியன்ஸ் ஒரு பீரியட் அது ஸ்டைல் ஆயிடுது. லைக் 1890 அந்த டைம்லலாம் அகாடமிக் ஸ்பிரிட் இருக்கிறதே வரைஞ்சிட்டே இருந்தாங்க. அதாவது ஜெரோமுடைய பெயிண்டிங்லாம் அந்த டைம் தான், 1880. கிளாடியேட்டர் படம் இருக்கே, கிளாடியேட்டர் சினிமா இருக்கே, அந்த சினிமாவுக்கு ஜெரோமுடைய ஒரு பெயிண்டிங் தான் சினிமாவுக்கு காரணம். அந்த கிளாடியேட்டர்ஸ் ஃபைட் பண்ணுவாங்கல்ல, ஒருத்தன் கீழே கிடப்பான் அப்படின்னு, அவன் நெஞ்சு மேலே காலை ஊண்டிட்டு இப்படி ஸ்வாட் அப்படி வச்சிருக்கிற மாதிரி மேலேருந்து எல்லாரும் கத்துவாங்க. அதாவது கொல்லுன்னு கத்துவாங்க. அந்த கொலோசியம், அந்த படம் ஒரு ஃபேமஸ் பெயிண்டிங், ஜெரோமுடைய பெயிண்ட். அவர் அப்போ ஆர்ட் ஸ்கூல் டீச் பண்ணுறவர் தான். அவங்க பீரியட் அப்படியே ஒரு மாதிரி பெயிண்டிங்லாம் இறுகிடுச்சு அப்படியே. அதுக்கு பிறகு கலரிஸ்ட்லாம் வராங்க. நீங்கள் அதாவது த்ரூஅவுட் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு டைமும் ஒரு தடவை மாறுது. முதல்ல எல்லாம் மெடிவியல் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா, ஐகானிக் பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா லைன் டிராயிங்கில் இருக்கும், ஃபீல்டு கலர் இருக்கும். கிரைஸ்ட், மேரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது 9th 10th செஞ்சுரியிலலாம் இருக்கலாம். மெதுவும் அதுலேருந்து அதுக்கு அடுத்து வர்றவங்க தான் லைட்டை ரெக்கார்ட். அதுக்கு முன்னாடி லைட் ஷேடு கிடையாது பெயிண்டிங்கில். அப்புறம் ஹியூமனிஸ்ட் வராங்க. ஹியூமனிஸ்ட் வந்தோடனே, அதாவது அறிவியல் அறிவும் பெயிண்டிங்கும் கனெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது.
பெயிண்டிங் எப்படின்னா அறிவார்ந்த மக்கள், அதாவது மத போதகர்கள் சொல்லுவார்கள், இப்படி வரையணும் அப்படி வரையணும், பைபிள் இப்படி சொல்லியிருக்கணும், அவன் சொல்லுவான், அதை வரைவாங்க. அதுக்கு பிறகு அவன் சொன்னா இவன் சொல்லலாம் அறிவு கிடையாது, பார்க்கறது தான் அறிவு. அப்படின்னு ஒண்ணுதான் இயேசு வரைஞ்சாலும் மேரி வரைஞ்சாலும் ஒரு பொண்ணை உட்கார வச்சு மாடலா உட்கார வச்சு பெயிண்ட் பண்ண வேண்டிய நிற்பந்தம் அதுக்கு பிறகுதான் வரும். அப்பதான் லைட் எது ஷேடு எதுன்னு வரும். இந்த பக்கத்துல லைட் வருது, அந்த பொண்ணு முகத்துல இங்க லைட் விழுது, அதெல்லாம் பெயிண்டிங்ல ரெக்கார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் வந்து ஒரு ஃபோட்டோக்கு ஸ்டுடியோ மேட் ஃபோட்டோகிராஃபுக்கு உட்கார்ற மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாரும் ஒரே சைஸ்ல எல்லாரும். இப்போ நாலேஜ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் வந்தவொன்னு தான் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் பெருசாக இருந்துச்சு, தூரத்தில் இருக்கிற பில்டிங் சின்னதாக இருக்குன்னு வரைகிறாங்க. மரம் பக்கத்தில் இருக்கிற பெரிய மரமாக இருக்குது, தூரத்தில் இருக்கிற மரம் நம்ம பெயிண்ட் பண்ணுறோம்ல, இப்போ தூரத்தில் இருக்கிறது சின்னதாக இருக்குது. அப்புறம் எல்லாம் இப்படியே உட்காந்துருக்கிறது இல்லாமல் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி, வேற வேற வேலை செய்கிற மாதிரி அதெல்லாம் வருது. நல்லா நீங்கள் அப்படியே ஹிஸ்டரியாக பெயிண்டிங் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிங்கு இல்லைன்னா பிரபு குடும்பங்களை, வசதி ஃபியூடல் ஃபேமிலியை தான் பெயிண்ட் போர்ட்ரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. பிரெஞ்சு புரட்சியெல்லாம் வந்தோன்னா மக்களை பெயிண்ட் பண்ணுறாங்க, குஸ்டோரையை பெயிண்ட் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட்டு. அதாவது வே ஆஃப் லைஃபையும் பெயிண்டிங்கும் கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தால் தான் இதெல்லாம் ரீட் பண்ண முடியும். அப்போ வந்து கலர் எப்படி மாறுது, கம்போசிஷன் எப்படி மாறுது. நான் சொல்றது 2000 வருஷம் படத்தையும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். அப்படிதான் வந்து இதை பண்ண. அப்போ வந்து நான் இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்ல முடியாது, இப்படிதான் வரையணும் இப்படிதான் வரையணும்னு. நான் டிஸ்டார்டடாக வரைவேன், அவர் ரியலிஸ்டிக்காக தான் வரைவார். அதில் நீங்கள் இப்போ என்னமோ அந்த மாதிரி, ஏன்னா குளோபலாக எல்லாரும் கனெக்ட் ஆகிட்டோம், எல்லாரும் தெரியும், எல்லாமும் கிடைக்குது. இன்டர்நெட் எல்லாத்தையும் சுருக்கிடுச்சு. அப்புறம் இப்போ வந்து விஷுவலாக தான் நம்ம பேசுகிறோம். பிரிண்டட் பேஜ் இருக்கு பாருங்க, அது மேலே செல்ஃபோனை காமிச்சா, தமிழ் மேலே காமிச்சா 70 மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது, டிரான்ஸ்லேட் பண்ணுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டெக்னாலஜி வந்து லிபியையும் இமேஜை தான் பார்க்குது. அப்புறம் இதுவரையிலையும் ரேடியோ வந்தது, தந்தி இருந்துச்சு, தந்தி அடிச்சாங்க, ஒருத்தர் இறந்துட்டாருன்னு தந்தி அடிச்சாங்க. அப்படியே நீங்க நினைச்சு பாருங்க, அப்படியே மொத்தம் நியூஸ் பேப்பர் வந்தது, அதுக்கு முன்னாடி மேகசைன் வந்தது, பெயிண்டர்ஸ் எல்லாம் நியூஸ் பேப்பருக்கு படம் வரைய வந்தாங்க, அவங்க தான் போஷகரானாங்க. பத்திரிகை நடத்துறவன் தான் ஓவியர்களுக்கு பணம் கொடுக்குறவனா இருந்தான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அரசர்கள் இருந்தாங்க. அப்புறம் நியூஸ் பேப்பர் வந்தது, மேகசின் வந்தது, அப்புறம் சினிமா வந்தது, செட்டு போட்டாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம கல்லூரியிலே படித்தவங்க எல்லாமே போய் நாடகத்துக்கு தான் படம் தான் வரைஞ்சாங்க, வேற எங்கேயும் போல. அவர் பேர் என்ன, கொண்டைராஜா, ஐ திங்க் கொண்டைராஜ். அவரெல்லாம் வந்து காலேஜ் ஆஃப் ஆர்ட் ஸ்டூடெண்ட் தான், ஆனால் கேலண்டர் ஆர்ட்டுக்கு போகிறாரு அவர்லாம். என்னன்னா இன்னைக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு அப்படின்னு இன்டர்நெட் வந்த உடனே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கிறதால வந்துருச்சு. லைப்ரரி, நான் வந்து ஒரு காலகட்டத்தில் லைப்ரரி அலைஞ்சோம், போனோம், கன்னிமாரா போனோம். இப்போ வந்து உட்கார்ந்த இடத்துல லைப்ரரி இருக்கு. அப்புறம் வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு கேட்கறது வேற. இவர் சொன்னார் அப்படி, அவர் சொன்னார், மித் அதில் தான் டெவலப் ஆகுது. முன்னெல்லாம் அதாவது இவர் அப்படி சொன்னாருங்க அப்படின்னு ஒன்று அவர் கதையை சொல்லுவான். இந்த இது பேர் என்ன, ராமாயணம் நடக்கும்போது சீதை இங்கே தான் வந்து ஒளிஞ்சான்னு அந்த ஊரில் சொல்லுவான், இந்த ஊரில் சொல்லுவான், எல்லா ஊர்லேயும் சொல்லுவாங்க. எப்படி இப்போ நடக்க முடியும்? அதெல்லாம் மித்து தான். அவங்கவுங்க அந்த மித்தை வந்து என் ஊரோட கனெக்ட் பண்ணுறது அப்படி பண்ணிக்குவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போ எப்படின்னா அவர் சொன்னாருன்னு இல்லை, நீங்கள் சொல்கிறதே நான் வீடியோவில் யூடியூப்பில் பார்க்குறேன். அப்போ நாட் தட் இட் இஸ் ஒன்லி வேர்டு மட்டும் கிடையாது. நீங்கள் அதை சொல்லும்போது உங்கள் முகபாவனை, உங்கள் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம். அவர் பொய் சொல்கிறாருன்னு சொல்லிடலாம். அவர் பாடி லாங்குவேஜ் வச்சு அவருக்கு தெரியாத சொல்கிறாரு, அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு இப்போ சொல்லலாம் நீங்கள். அதாவது இமேஜ் வேற செய்தியும் கொடுக்குது. அப்போ இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற இது ஆர்டிஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருமே அசசபிள், ஈஸிலி அசசபிளாக வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே தான் ஆர்டிஸ்டோட ஃபங்க்ஷன் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே தான் ஆர்டிஸ்டோட ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அதில் என் ஸ்பேஸ் எது, நான் யார், அந்த கலைஞர்களுக்கு நடுவில் நான் யார், அது வந்து கான்ஸ்டன்ட் சர்ச்சில் தான் அது பில்ட் ஆகும். அதாவது என்னை வந்து நான் தேடிட்டே இருக்கணும். இப்போ சொர்ணவேல் இப்போ காலையில் பேசினார், ஃபிலிம் மேக்கர், மிச்சிகன் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருந்தார். அவரை தான் சொல்கிறார், ஸ்டூடெண்ட்டாக தான் சொன்னார்,
கான்ஸ்டண்ட்டாக நான் தேடிட்டு இருக்கேன். செல்ஃபோனில் எல்லாம் வந்துடுது, என்ன யூடியூப்ல எல்லாம் வந்து. ஆனாலும் நான் எதை பார்க்கணும்? நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிவியாக பார்த்துட்டே இருக்காங்க, படிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. ஐயோ அதுவும் படிக்கிறதே, ஆனால் எதை படிக்கிறதுன்றதே முக்கியம்னு சொல்லுவேன். நீ எதை காமிக்கணும் அந்த குழந்தை, எதை பார்க்கணும்? வந்து செல்ஃபோனில் நான் பார்க்குறேன்னா எல்லா குப்பையும் வரும். ஆனால் என் டைம் ரொம்ப முக்கியம். நான் ஃபோக்கஸ்டாக எதை பார்க்குறேன், என் துறை சார்ந்தோ இல்லைன்னா நியூஸை பார்க்குறேன், எல்லாம் என் துறை சார்ந்து என்னை டெவலப் பண்ணிக்கிறது என்னெல்லாம் இருக்கும். அங்கே தான் வந்து எப்படி நான் இதை டைமை ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஸ்கெட்ச் புக்கை சொல்கிறேன்ல, ஏன் ஸ்கெட்ச் புக் வச்சுக்கணும், ஆர்டிஸ்ட் வச்சுக்கணும் கையில் எப்பயுமே ஒரு ஸ்கெட்ச் புக் வச்சுக்கணும். ஆல் த டைம் யூ ஹாவ் டு ஸ்கெட்ச், தென் ஒன்லி யூ வில் பிகம் an ஆர்டிஸ்ட். அதுதான் முக்கியம். ஏதாவது கேள்வி இருக்கா? கேள்வி யாராவது கேட்குறீங்களா? சார், ஆல்பர்ட் டியூரர் பற்றி நீங்கள் சொல்லணும்னு சொன்னீங்களே, அதை இப்போ ஷேர் பண்ணலாம். டியூரர் வந்து அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி வணங்கும் கையில் நிறைய தடவை சொல்லிட்டேன். யூடியூப்லாம் இருக்குது, அது பாருங்கள். டியூரரும் அவருடைய அவர் வந்து ஹீ இஸ் ஃப்ரம் ஜெர்மனி, பட் ஹி வாஸ் லிவ்ட் இன் இது வேற என்ன வெனிஸில் வாழ்கிறார். 2 படம் இருக்குது, அது 2க்கும் பின்னாடி கதை இருக்குது. இதை நான் கான்ஸ்டன்டாக இந்த 2 கதையும் சொல்லிகிட்டே இருக்கேன் எல்லாத்தையும். அதாவது ஒன்று வந்து ரைனோ, பார்த்துருப்பீங்க, ஆல்பர்ட் டியூரஸ் ரைனோன்னு போட்டாலே வரும், இன்டர்நெட்டில் பாருங்கள். காண்டாமிருகம் அவர் வரைஞ்ச ஒரு படம் இருக்குது, ரைனோன்னு ஒரு படம், ஆல்பர்ட் டியூரஸ் ரைனோ. அது என்னென்னா, இங்கேருந்து இந்தியாவிலேருந்து வெனிஸுக்கு ஒரு கார்டினலுக்கு இங்கேருந்து ஒரு ஒரு காண்டாமிருகத்தை பிடிச்சி கேஜில் அடைச்சி இங்கேருந்து கப்பலில் கொண்டு போகிறானுங்க இந்தியாவிலேருந்து. அது போய் லிஸ்பன்லாம் போய் மேலே அங்கே பக்கம் எங்கள் போர்ச்சுகல் பக்கம்லாம் போய் இப்படி எப்போ இதெல்லாம் கிடையாது, சூயஸ் எல்லாம் கிடையாது. ஸோ ஆஃப்ரிக்காவை சுற்றி அப்படி போய் வெனிஸுக்கு போகுது. போகும்போது வெனிஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200-300 கிலோமீட்டரில் கப்பல் மூழ்கிடுது. ஸோ அந்த அந்த காண்டாமிருகம் கேஜிடாவே கூண்டோடு சேர்ந்து கப்பல் தண்ணிக்குள்ளே போயிடுது, இறந்துருது. இப்போ அந்த காடலுக்கு வந்து ஒரு மிருகத்தை கொண்டு வந்தோம். அதை எப்படி காமிக்கிறது? வாயால் சொல்ல முடியாது இப்படி ஒரு மிருகம்னு. அதனால இதை பார்த்தவன், இந்த கப்பலில் இருந்தவன் எல்லாருமே, லிஸ்பனில் ஒருத்தன் இருக்கான், அவன்கிட்ட போய் சொல்லி அவன் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறான் இப்படி இப்படின்னு. அதே மாதிரி இங்கே கப்பலில் வந்தவங்கள 2 பேரும் தப்பிச்சவங்க எல்லாம் சேர்ந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே காடலில் இதை போய் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க, ஆல்பர்ட் டியூரர்கிட்ட வராங்க. நாங்கள் சொல்கிறதா படமாக வரைஞ்சி காமிங்க, படமாக வரைங்க, இந்த படத்தை கொண்டு நாங்கள் காடல்கிட்ட காமிக்கிறோம் அப்படின்னு அவரை படம் வரைய சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற அதாவது யானை மாதிரி கால் இருக்கும், மேலே ஸ்கின் எல்லாம் சொரன்னு இருக்கும், இப்படி இப்படி டெக்ஸ்டரில் இருக்கும், ஏன்னா 2 கொம்பு இருக்கும், முகம் இப்படி இருக்கும், இதெல்லாம் இவங்க சொல்கிறாங்க. இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ, என்னெல்லாம் அவங்க ஏதோ ஸ்கிரிபிள் பண்ணி காமிச்சாங்களோ அதை வச்சுட்டு அவர் வரைஞ்ச படம் தான் அந்த ரைனோ. அவர் காண்டமிருகத்தை பார்க்கல அவர். ஆனால் 80% கரெக்டாக வரைஞ்சிருக்காரு, இன்னைக்கு இருக்காது. அப்படின்னா என்னென்னா, இவங்க சொல்கிறத வச்சுட்டு வரைகிறாரு எல்லாம் வந்து. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காண்டாமிருகம் ஒரு லென்த் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் கட்டியாக குட்டையாக இருக்கும், அது இப்படி நசுக்கின மாதிரி இருக்கும். அது இப்படி இருக்கக்கூடாது, தப்புன்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. ஏன்னா யாருமே காண்டாமிருகத்தை பார்த்ததில்லை. அவருக்கு பிறகு, அவருடைய படத்துக்கு பிறகு இந்த படத்தை வச்சுட்டு தான் ஐரோப்பாவே ஒரு 100-150 ஆண்டு ரைனோவே இதை ஒன்றை வச்சு தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா யாரும் பார்த்ததில்லை. ஏன் எதுக்கு இதை சொல்றேன்னா, ஒரு இமேஜ், பேர்டை விட இமேஜ் எப்படி பவர்ஃபுல்லானது. ஒரு இமேஜ் வந்து 2 கண்டத்தையும் எப்படி இணைக்குது, ஒரு எப்படி, அதாவது ஐரோப்பாவையும் ஏசியாவையும் எப்படி இணைக்குது. அப்புறம் அதே மாதிரி டியூரருடைய இதை சொல்றதுக்கு என்னன்னா, இன்னொன்று, டியூரர் வந்து அவங்க அண்ணனும் அவரும் 2 பேரும் பெயிண்ட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. கலாப்பிரி அதை எழுதியிருக்காரு, நான் அதை எடுத்து போட்டேன். அது வந்து 2 பேரும் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஆர்ட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவர் நம்ம 2 பேரும் ஆசைப்படுறாங்க. அப்போ அண்ணன் என்ன சொல்றாரு, நீ படி, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன்.
நான் சம்பாரிச்சு உன்னை சப்போர்ட் பண்ணுறேன், நீ படிடா தம்பியை படிடான்றது. நான் அவர் போய் படிக்கிறாரு. நீ படிச்சுட்டு வந்து ஏர்ன் பண்ணி எனக்கு சொல்லு, நான் போய் படிக்கிறேன். அவர் போய் படிக்கிறாரு, ஆர்ட் படிச்சுறாரு. தென் நவ் ஹி இஸ் பிகம் an important artist. கொஞ்சமாக அவருக்கு சேல் எல்லாம் இருக்குது. தென் ஹி இஸ் வெரி பாப்புலர். ஹி பிகம் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஆர்டிஸ்ட். இப்போ வந்து அண்ணன்ட்ட வந்து அண்ணா எனக்கு பணம்லாம் வருது, இல்லை நீ படின அப்படின்னு அண்ணன் சொல்கிறார். அண்ணன் என்ன சொல்கிறாரு வந்து இனிமேல் எங்கடா நான் போய் படிக்க போகிறேன் அப்படின்னு. ஒரு என்னன்னா அவர் படிக்கும்போது இவர் வந்து கடும் குளிரில் 0 டிகிரி கடும் குளிரில் நிலக்கரி கோல்ல இருக்கு பாருங்க, அதெல்லாம் பிறக்கி அதை விற்று தான் பணத்தை தம்பிக்கு அனுப்புவார். ஸோ கடும் குளிரில் அவன் வந்து இந்த நிலக்கரியை பிறக்கி பண்ணதுனால கையெல்லாம் ஒரு இடத்துக்கு மேலே மூவலை, அதாவது இதெல்லாம் கிராம்பர் ஆயிடுச்சு. அதனால் அவர் என்ன, நான் மாட்டேன். நீங்கள் இப்பயும் பாருங்கள், ஒரிஜினல் படம் இருக்குது, டியூரருடைய படம். அதில் இந்த 2 கை கும்பிடுறது அவங்க அண்ணன் கையை தான் இந்த வணங்கும் கைகள் பெயிண்ட் பண்ணார். கிட்டத்தட்ட அண்ணனுக்கு ட்ரிபியூட்டு தான் அந்த படம். ஆனால் எல்லாரும் கிரைஸ்ட் படம் கதைன்னு நினைப்பாங்க. என்னென்னா அதில் வந்து ஒரு கையே இப்படிலாம் உடஞ்ச மாதிரி இருக்கும், ஒரு விரல். நான் படிக்கும்போது ஏன் இவ்வளவு பிரமாதமாக வரைகிறவர் ஏன் இப்படி ஒடிச்சு இடிச்செல்லாம் வரைஞ்சிருக்காருன்னு தெரிஞ்சு அப்போ எனக்கு வந்து நான் நினைப்பேன், இந்த மாதிரி என்ன இப்படி வரைஞ்சிருக்காரு, அதை மட்டும் ஒரு மாதிரி. அப்புறம் இந்த கதையை படித்தோன்னே தான் அந்த படத்தோடைய சிறப்பு. அது மாதிரி அவர் வந்து ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பெயிண்டர், அதெல்லாம் சந்தேகமே இல்லை. அதாவது இந்த டிரான்சிஷன் இருக்குது பாருங்கள், மெடிவியல் பீரியடுக்கு அப்புறம் ரெனசான்ஸ் பீரியட் வருது இல்லையா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க தான். அவர் கரவாய்ஜோ என்ன இவங்களெல்லாம் பாருங்கள். கரவாய்ஜோ வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை தான் பெயிண்ட் பண்ணுறாங்க. கரவாய்ஜோ தான் மொமெண்ட்டை பெயிண்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு டிரான்சிஷன். அவர் எப்படின்னா, இப்போ ஒரு பூ ஜாடி இருக்குது, அதை நான் இப்படி எடுக்கும்போது அங்கே ஒரு பள்ளி இருக்குல்ல, இந்த பள்ளி இப்படி ஓடுது, இப்படி நான் எடுக்க அப்படி நான் பயப்படுறேன்ல, அதை பெயிண்ட் பண்ணுறான். அதே மாதிரி கிரைஸ்ட் வந்து ரொட்டியை ஆசீர்வதிக்கிறார்ல, அந்த படம் போய் பாருங்கள். 3 பேர் இருப்பாங்க, 3 விதமான ஜெஸ்டர். அது எதுக்குன்னா அந்த அந்த அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் சம்பவத்தை வரைவாங்க ஒரு பீரியட் வரைக்கும். ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்லாம் இருக்கும். இவன் வந்து மொமெண்ட்டை வரைகிறது, இந்த டைமை வரைகிறது இல்லை. பெயிண்டிங் அங்கெல்லாம் வந்துடுது. நான் அது சொல்கிறேன், பெயிண்டிங் வந்து எவ்ரி டிகேட், எவ்ரி 50 years, எவ்ரி 40 years சோஷியல் சேஞ்சஸோடு சேர்ந்து பெயிண்டிங்கும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. வரலாறோடு சேர்ந்து அதை சேர்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா, ஏன்னா எதெல்லாம் வந்து ஆர்டிஸ்டை இன்ஃப்ளூயன்ஸ், அதுதான் நான் இப்போ சொல்கிறேன், அப்டேட்டாக இருக்கிறது. அப்புறம் கிட்டத்தட்ட சோஷியலி அவன் ரொம்ப கான்சியஸாக இருக்கிறான். அதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு. கோயா வந்து ராஜாவையும் வரைகிறாரு, ராஜாவும் ராணியும் பெயிண்ட் பண்ணுறாரு, மன்னருக்கு எதிரான பெயிண்டிங்கும் பண்ணுறாரு, பேரலாம் புரட்சிகரமான படங்களையும் வரைகிறாரு. ஆனால் அவங்க 2 பேரையும் போர்ட்ரேட்டும் பண்ணுறாரு. இது மாதிரி சமாதி ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதெல்லாம் அது ஹிஸ்டாரிக்கலாகவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சினாலும் அதெல்லாம் தெரியும். பழைய படங்கள்ல நான் சொல்றேன். இதுக்கு பிறகு இப்போ நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். இது வந்து எல்லாருக்கும் ஐடென்டிக்கலாக தெரிகிற படம்னால இதெல்லாம் மட்டும் சொல்கிறேன் நான். வேறு யாராவது கேள்வி கேட்குறீங்களா? கொஸ்டின்ஸ்? யார் சொன்னாலும் கேட்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. ஆர்டிஸ்ட் டூல் தான் வேற. இட் இஸ் ஆல் ஒன்லி டூல். ஏன்னா ஆர்டிஸ்ட் இஸ் ஆல்வேஸ் ஆர்டிஸ்ட் தான், அதுதான் முக்கியம். எது வேணாலும் டூலாக இருக்கலாம். நான் வந்து பிரிண்ட் மேக்கிங் பண்ணுறேன், எனக்கு டூல் வேறு. நான் பெயிண்ட் பண்ணுறேன், எனக்கு டூல் வேறு. அப்புறம் வந்து அப்படி தெர் ஆர் சோ மெனி பாசிபிலிட்டி இருக்குல்ல, அதையே விடணும். கேள்வி இருக்கா? முடிச்சுதான்.